வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் மூலமா உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். அகைன் கண்டினியூவேஷன் ஆஃப் திஸ் NCERT என்விரான்மெண்ட். ஸோ 3 வீடியோஸ் முடிஞ்சிச்சு. இது 4வது வீடியோ. 3 சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். இது 4வது சாப்டர். ஸோ NCERT-யை மட்டும் பார்க்காம அதுல கொஞ்சம் டெப்தா நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால எல்லா கான்செப்டும் உங்களுக்கு புரியும் நம்புறேன். இஃப் தேர் இஸ் எனி டவுட் லெட் மீ நோ இந்த கமெண்ட் பாக்ஸ். ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஏதாச்சும் ஒரு கிளாஸ் கான்செப்ட் இன்னும் நீங்க சொல்லணும் மேம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் லெட் மீ நோ. ஸோ நம்ம வந்து இப்ப சாப்டர் 13ல இருந்து 14, 15 பார்த்துட்டோம். இப்ப நம்ம 16 போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் ஆஃப் திஸ் வாட் பயோடைவர்சிட்டி நம்ம பேசினதுனால அதை மட்டும் நம்ம பேசிடலாம். ஸோ வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். நம்ம இதுக்கு முன்னாடி பயோடைவர்சிட்டி சாப்டர் பார்த்தோம். அதுல பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ல முடிச்சிருக்காங்க. ஸோ கன்சர்வேஷன்னா இட் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் த பயோடைவர்சிட்டி ஃப்ரம் எனி ஹார்ம். ஸோ டிஸ்ட்ரக்ஷன் இல்லாம வந்து பயோடைவர்சிட்டி எப்படி நம்ம ப்ரொடக்ட் பண்றோம் அப்படின்றது தான் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஸோ கன்சர்வேஷனுக்கும் ப்ரிசர்வேஷனுக்கும் நான் டிஃபரன்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இஃப் யூ நோ, இஃப் யூ குட் ரீகால் லெட் மீ நோ இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் வந்து இங்க பேச போறோம். ஸோ 2 types ஆஃப் கன்சர்வேஷன், இன் சித்து அண்ட் எக்ஸ் சித்து. இன் சித்துனா அதே இடத்துல நீங்க வந்து அதை கன்சர்வ் பண்றீங்க. எக்ஸ் சித்துனா அதை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நீங்க வந்து அந்த அங்க ப்ரொடக்ட் பண்றீங்க. ஸோ அனிமலோ பிளான்டோ வாட் எவர் பி. ஸோ இன் சித்து கன்சர்வேஷன்ல ப்ரொடெக்டட் ஏரியா, அதாவது அந்த அந்த ஃபாரஸ்ட்ல அந்த அனிமல் இருக்கா இல்ல அந்த ஃபாரஸ்ட்ல தான் அந்த ட்ரீ இருக்கா, அந்த ட்ரீயை ப்ரொடக்ட் பண்றதுக்கு அந்த ஃபாரஸ்ட்டை நீங்க ப்ரொடக்ட் பண்றீங்க. ஸோ it can be ecosystem based, அதாவது நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி பாத்தீங்கன்னா ஸ்பீசிஸ் பேஸ்ட். நேஷனல் பார்க் வந்து அந்த ஈகோசிஸ்டம் பேஸ்ட், வைல்ட் லைஃப் சாங்சுரி அந்த ஸ்பீசிஸ் பேஸ்ட். பயோஸ்பியர் ரிசர்வ், ஸோ டோட்டலா பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து நம்ம தனியா ஒரு கிளாஸ்ல பார்ப்போம்னு சொன்னேன். ஸோ அதுல வந்து கோர், டிரான்சிஷன் அப்படின்ற மாதிரி ஜோன்ஸ் இருக்கும். அதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரொடெக்டட் ஏரியா. தென் யூ ஹாவ் தி சாக்ரட் க்ரோவ்ஸ். சாக்ரட் க்ரோவ்ஸ்னா அங்க வந்து அதை வந்து ஒரு ஃபாரஸ்ட வந்து தெய்வமா கும்பிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி சாக்ரட் லேக்ஸ் கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி லேக்ஸை ப்ரொடக்ட் பண்றதுக்கும் ஃபாரஸ்ட ப்ரொடக்ட் பண்றதுக்கும் சாக்ரட் க்ரோவ்ஸும் சாக்ரட் லேக்ஸும் அந்த கம்யூனிட்டி மூலமா நம்மளால ப்ரொடக்ட் பண்ண முடியும். அடுத்து பயோஸ்பியர் ரிசர்வ்ல டெரஸ்ட்ரியல் பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு, மெரைன் பயோஸ்பியர் ரிசர்வும் இருக்கு. ஸோ கோரல் ரீஃப் இருக்கிற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மெரைன் பயோஸ்பியர் ரிசர்வா வந்து ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. அடுத்து எக்ஸ் சித்து கன்சர்வேஷன்ல we have botanical gardens, zoological gardens, arboreta, aquaria, then seed banks. இப்போ வந்து நார்வேல பாத்தீங்கன்னா ஒரு சீட் பேங்க் வந்து கிரியேட் பண்றாங்க. அதாவது எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் ஸ்பீசஸோட சீடை வந்து அங்க ப்ரொடக்ட் பண்றாங்க. பிகாஸ் கிளைமேட் சேஞ்ச்னால என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த சீடெல்லாம் வந்து ஸ்பெசிமனை வந்து இந்த ஸ்பீடோட ஸ்பெசிமனை வந்து காப்பாத்துறதுக்காக தேர் ஹேவிங் தி சீட் பேங்க். ஸோ அடுத்து வந்து ஃபீல்டு ஜீன் பேங்க், கிரையோ ப்ரிசர்வேஷன். கிரையோ மீன்ஸ் நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல சொன்னேன். கிரையோ மீன்ஸ் below freezing temperature. அந்த freezing temperature you are preserving it. Then sacred plants, home gardens. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமா பிளான்ட் ஸ்பீசஸை ப்ரொடக்ட் பண்றதுக்கு, ஜுவாலஜிக்கல் கார்டன் வந்து உங்களுக்கு அனிமல் ஸ்பீசஸை ப்ரொடக்ட் பண்றதுக்கு. அடுத்து சாப்டர் 16 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். பிகாஸ் இதுதான் ரொம்ப அதிகமா கரண்ட் அஃபேர்ஸ்ல ரிலேட் பண்றதுனால இந்த சாப்டரை வந்து ரொம்ப கவனமா பாருங்க. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்விரான்மெண்டல் இஷ்யூ அங்க இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஹோலிஸ்டிக்கா இங்க NCERT-ல வந்து டிஸ்கஸ் பண்ணல. பட் இங்க நான் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் அப்படின்னால கான்செப்ட் சொல்லி இன்னும் கொஞ்சம் டெப்த்ல போறேன். இதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கன்வென்ஷனோ பாலிசி மூலமோ இல்ல லெஜிஸ்லேஷன் மூலமோ இன்னும் அதிகமா டெப்த் வந்து நம்ம படிக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாவும் இன்னும் அதிகமா டெப்த் போகணும். ஸோ NCERT will be foundation only, will form only concept clarity தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால வந்து we will go in depth, but we will first talk about what are the என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். நான் ஒரு ஒயிட் போர்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒயிட் போர்ட்ல நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க என்னென்ன என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் யூஸ்வலா இருக்கு நம்ம நியூஸ்ல எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ஆர் த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வி யூஸ்வலி ஸ்டடி. இப்ப ரீசென்ட்ல இருந்து நம்ம பழையதுக்கு போலாம். ரீசெண்டா இப்ப என்ன பேசுறோம்னா ஹீட் வேவ். ஹீட் வேவ்ஸ் பேசுறோம். NCERT-ல ஹீட் வேவ்ஸ் பத்தி கொடுக்கல. ஸோ ஹீட் வேவ் இஸ் வெரி ரீசன்ட் கான்செப்ட் தான். ஆனாலும் அப்பயும் நடந்துகிட்டு தான் இருந்தது. பட் இருந்தாலும் அதை பத்தி இன்னும் நல்ல ரிசர்ச் வந்து இப்பதான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஹீட் வேவ்ஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். அனதர் விச் இஸ் வெரி ரிலேட்டட் இஸ் அர்பன் ஹீட் ஐலாண்ட். இது அர்பன் ஹீட்
ஐலாண்ட். இது வந்து ஜியோகிராஃபில நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இல்லைன்னா இன்னொரு கிளாஸ்ல நம்ம ஹீட் வேவ்ஸும் அர்பன் ஹீட் ஐலாண்டும் தனியா பார்க்கலாம். அடுத்து வந்து இங்க நம்ம நார்மலா படிக்கிற என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் என்ன? டீஃபாரஸ்டேஷன். சோ ஃபாரஸ்ட மட்டும் எடுத்துக்கலாமே, என்னென்ன பிரச்சனை இருக்கு ஒரு ஃபாரஸ்ட்ல? டிஃபாரஸ்டேஷன் ஒரு பிரச்சனை, ஹண்டிங் பிரச்சனை, போச்சிங் பிரச்சனை, ஸ்மக்லிங் பிரச்சனை, அதாவது வைல்ட் லைஃப் ஸ்மகிள் பண்ணிடுறாங்க. நம்ம ஏற்கனவே பேசுறோம். இப்போ சாண்டல்வுட் ஸ்மக்லிங், ரெட் சாண்டர் ஸ்மக்லிங், இதெல்லாம் வந்து ஸ்மக்லிங் நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னா ரைனோட தந்தமோ இல்லைன்னா வந்து இது எலிபென்டோட தந்தத்தையோ வந்து ஸ்மகிள் பண்றாங்க. சோ இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட்ல இருக்க ப்ராப்ளம். அடுத்து வந்து ஃபாரஸ்ட் ஃபயர். இஃப் இட் இஸ் இன்டென்ஷனல் தென் இட் இஸ் அ ப்ராப்ளம். இஃப் இட் இஸ் நேச்சுரல் ஓகே நோ ப்ராப்ளம், பிகாஸ் அந்த ஃபாரஸ்ட் வந்து ரெஜுவனேட் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி செகண்டரி சக்சஷனுக்கு அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா ஆகும். சோ அந்த மாதிரி நீங்களாம் கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் பத்தி கேட்டாங்கன்னா, எஸ் இட் போத் காசஸ் வந்து நேச்சுரல் காசஸ் இருக்கு, மேன்மேட் காசஸ் இருக்கு. அதுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. சோ எல்லா ஹோலிஸ்டிக்கா நம்மளோட ஆன்சர் வந்து ஹோலிஸ்டிக்கா இருக்கணும் மெயின்ஸ்ல. சோ அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயரோட பெனிஃபிட் என்ன? இட் வில் ரெஜுவனேட் தி ஃபாரஸ்ட் அண்ட் செகண்டரி சக்சஷன் வில் ஸ்டார்ட். சோ அப்படிதான் வந்து நிறைய டைம்ல நேச்சுரல் ஃபாரஸ்ட் ஃபயர்னால செகண்டரி சக்சஷன் ஆரம்பிச்சிருக்கு, which is good only. செகண்டரி சக்சஷன் இஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். சோ அதனால அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அழிஞ்சாலும் ஃபாரஸ்ட் வந்து சீக்கிரமாவே வந்துடும். ஒரு 10,000 வருஷத்துக்கு பதிலா ஒரு 1000 வருஷத்துக்குள்ள வந்துடும். சோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபாரஸ்ட் ஃபயர். அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராப்ளம் படிச்சோம்? பொல்யூஷன். சோ பொல்யூஷன் வந்து நம்ம இப்ப நிறைய தடவை பேசிட்டு இருக்கோம். இப்ப தீபாவளி முடிஞ்சது, நிறைய பொல்யூஷன் நடந்திருக்கு. ஆனா பொல்யூஷன்லயே பாத்தீங்கன்னா நிறைய விதம் இருக்கு. வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், தென் வி ஹாவ் இப்ப ரீசெண்டா 2 கான்செப்ட் நம்ம பேசுறோம். நாய்ஸ் பொல்யூஷன். சோ நாய்ஸ் பொல்யூஷன் வந்து பழைய கான்செப்ட்னாலும் இப்போ அதிகமா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து இம்பார்ட்டன்ட் பொல்யூஷன் வந்து தெர்மல் பொல்யூஷன். இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்புறம் சாயில் பொல்யூஷன், இதெல்லாம் நம்ம பேசுறோம். சாயில் பொல்யூஷன் ஆல்மோஸ்ட் நம்ம வாட்டர் ஏர் சேர்த்து பொல்யூஷன் கூட நம்ம சொல்லலாம். சோ இந்த மாதிரி நிறைய பொல்யூஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நிறைய வேஸ்ட். என்னென்ன வேஸ்ட் எல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம்? வேஸ்ட் என்னென்ன வேஸ்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே படிச்சோம் டொமஸ்டிக் வேஸ்ட், அதாவது டொமஸ்டிக் சியூவேஜ் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சாலிட் வேஸ்ட், அதாவது நம்ம சாலிட் வேஸ்ட். அடுத்து வந்து என்னது? இண்டஸ்ட்ரியல் டிஸ்சார்ஜஸ். இதெல்லாம் வேஸ்ட் தான். இது பொல்யூட்டன்ட்னு நம்ம சொல்லிக்கலாம். I'm just telling what are the pollutants. So domestic sewage, solid waste, industrial discharge. இப்போ கரண்டா நியூஸ்ல அதிகமா வரது வந்து என்னன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட், இ வேஸ்ட். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூஸ்ல அதிகமா வந்துட்டு இருக்கு. சோ அதனால வந்து இதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். சோ பிளாஸ்டிக் வேஸ்ட், இ வேஸ்ட் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங் வேர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் a question. சோ இதுல வந்து இன்னொன்னு வேஸ்ட வந்து எப்படி ரெமெடியேட் பண்றாங்க, அதுவுமே கான்செப்ட் தான். சோ ப்ராப்ளமும் கொஸ்டின் வரும், ப்ராப்ளம்லயும் கொஸ்டின் வரும், சொல்யூஷன்லயும் கொஸ்டின் வரும். இந்த வேஸ்ட் ரெமெடியேஷனே நிறைய ரெமெடியேஷன் இருக்கு. கெமிக்கல் யூஸ் பண்ணி ரெமெடியேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பயாலஜிக்கல் ஃபார்ம்ல, அதாவது பயோ ரெமெடியேஷன் நம்ம போன கிளாஸ்ல படிச்சோம். பயாலஜிக்கல் மூலமாவும் ரெமெடியேட் பண்ணுவாங்க, இல்ல பிசிக்கலா எப்படி மேம் ரெமெடியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, பிசிக்கலான ஃபில்டர் யூஸ் பண்ணி, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி இப்படி வந்து வேஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ கெமிக்கல் யூஸ் பண்ணி, இல்லைன்னா பயாலஜிக்கல், அதாவது பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ் லைக் இப்போ ஆயில் ஸ்பில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயில் ஜாப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிசம் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஆயில் ஸ்பில்ல வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அப்போ இப்ப நம்ம ஒரு மிஸ் பண்ணிட்டோம், ஞாபகம் வந்துருச்சா? மெரைன் பொல்யூஷன். So marine pollution, another important pollution that we have to discuss. So இந்த மாதிரி நிறைய environmental issues இருக்கு. அடுத்து ரொம்ப important environmental issue which is always in news, climate change, global warming, ozone depletion. சோ இந்த மூணுமே இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம பேச போற முக்கியமான கான்செப்ட். இதுல கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பேசிட்டு நம்ம மிச்ச வீடியோஸ்ல இன்னும் இதுல என்னென்ன கன்வென்ஷன்ஸ் இருந்தது, என்னென்ன புரோட்டோகால்ஸ் இருந்தது, இப்படி எல்லாம் நம்ம வந்து டீடைல்டா பார்க்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் நம்ம பேசணும். உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சதுன்னா let me know in the comment box. I'll be very happy to know. So deforestation அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஓவர் கிரேசிங்கும் ஒரு ப்ராப்ளம். எக்ஸஸ் ஃபர்டிலைசேஷன், நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் என்னென்ன ப்ராப்ளம்? எக்ஸஸ் ஃபர்டிலைசர்ஸ் இஸ் அ ப்ராப்ளம்.
அதனால நடக்கிற யூட்ரோபிகேஷன் ஒரு ப்ராப்ளம். So problemனா நிறைய பேசிட்டு போலாம். Let me go into the deep into the slides and then we will discuss one by one. So brain இப்ப வந்து நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்றது ஒரு அழகா நம்ம வந்து இது பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டோம். ஸோ பிரெயின் ஸ்டார்மிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் பண்ணியே ஆகணும். என்னென்னலாம் நம்ம படிக்கணும், என்னென்னலாம் இதுல இந்த கான்செப்ட்ல வருது அப்படின்ற பிரெயின் ஸ்டார்ம் வந்து எவ்ரி இஷ்யூ நீங்க அந்த சாப்டரை படிக்கிறதுக்கு முன்னாடி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிக்கிறோம். ஓகே இதெல்லாம் இருக்கணும், வை வாட் வென் ஹவு அப்படின்ற கேள்வி வந்து அதுக்கான ஆன்சர் தான் பிரெயின் ஸ்டார்மிங். ஸோ அந்த மாதிரி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு நீங்க அந்த கான்செப்டை வந்து இன்னும் டீட்டெயிலா படிங்க. அதுல ஏதாச்சும் விட்டு போட்டு போயிருக்குன்னா அதை வந்து இன்னொன்னு கூகுள் சர்ச் பண்ணி படிங்க. சோ அந்த மாதிரி பிரெயின் ஸ்டார்ம் பண்றது ரொம்ப முக்கியம். ஏதாச்சும் மெயின்ஸ் கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா அதையும் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ஓகே இதுக்கு இப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது பிரெயின் ஸ்டார்மிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க. பிகாஸ் நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் நீங்க எவ்வளவு தூரம் வந்து இது நீங்க வந்து லைக் இது நீங்க வந்து ஷார்பன் பண்றீங்களோ அது அளவுக்கு உங்களுக்கு வந்து மெயின்ஸ்ல இந்த 3 மணி நேரத்துல உங்களால குயிக்கா திங்க் பண்ண முடியும். ஸோ பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா பிரெயினுக்கு அது ஒரு ப்ராக்டிஸ். இட் இஸ் ஆக்சுவலி வந்து நீங்க ஒரு பெரிய ப்ராக்டிஸ் வந்து பண்றீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க கான்செப்டை வந்து ஓகே ரீகால் பண்றதும் கனெக்ட் பண்றதும் இது பிரெயின் ஸ்டார்ம் பண்றதும் உங்களோட மைண்டுக்கு வந்து ஒரு மெமரி பவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் உரம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். Okay, let me get into this. Chapter 16 environmental issue. First they are talking about pollution நம்ம நிறைய பேசுறோம். See pollution வந்து நம்ம வந்து என்ன மீடியம் pollution ஆகுது, லைக் ஏர் pollution, வாட்டர் pollution அப்படி நம்ம பேசுவோம். இல்ல எதனால பொல்யூட் ஆகுது, லைக் வெஹிகுலர் pollution, இது வெஹிகுலர் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன், பொல்யூஷன் த்ரூ அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி என்ன ஃபீல்டு மூலமா வந்து பொல்யூஷன் ஆகுது அப்படியும் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ வாட் எவர் பி இங்க வந்து அவங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்கன்னா ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல தெர்மல் பொல்யூஷன் அவங்க சொல்லியிருக்காங்க, ஆனா அதை மென்ஷன் பண்ணல. ஓகே, சோ பொல்யூஷன்ல தெர்மல் பொல்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்போ இந்த கான்செப்டை நீங்க லைட் அழகா யூஸ் பண்ணலாம். ஈவன் அனதர் பொல்யூஷன் இஸ் தேர், லைட் பொல்யூஷன். இப்ப வந்து நம்ம நிறைய இடத்துல பேசிட்டு இருக்கோம் லைட் பொல்யூஷன். என்னடா லைட் பொல்யூஷன் அப்படின்னா வந்து இப்ப நைட்டு வந்து நம்ம அதிகமா ஆர்டிபிஷியல் லைட்ஸ் யூஸ் பண்றதுனால வந்து நம்மளுக்கு தூக்கம் குறையுது. எஸ்பெஷலி எல்இடி பல்ப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுல ப்ளூ எல்இடிஸ் அஃபெக்டிங் ஆர் இது. நம்ம நைட்டு தூங்கும் போது லைட் அமர்த்திடுறோம், ஆனாலும் நம்ம போனோட லைட்ஸ் எல்லாம் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு, போன் வந்து பாத்துக்கிட்டே தூங்குறோம். ஸோ இந்த மாதிரி லைட் பொல்யூஷனும் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நம்மளால ஸ்டார்ஸ் வந்து நல்லா பார்க்க முடியல பிகாஸ் திஸ் லைட் are polluting. So இந்த மாதிரி லைட் பொல்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு கூட லைட் பொல்யூஷன் அதிகமா இம்பாக்ட் ஆகலன்னு நீங்க நினைச்சுக்கிட்டனாலும் நிறைய அனிமல்ஸுக்கு இப்ப எஸ்பெஷலி அவங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்றது நம்ம கவனிக்க மறந்துடுறோம். ஸோ நீங்க ஒரு சிக்கன், ஒரு நார்மல் கோழி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா நீங்க வந்து இன்செக்ட்ஸ், சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களுக்கு ஒரு சர்க்காடியல் ரித்தம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கும். என்ன மேம் சர்க்காடியல் ரிதம் அப்படின்னா, இப்போ யூஸ்வலா வந்து நீங்க வந்து 5 மணிக்கு எந்திரிக்கிறவரா இருந்தா ஷார்ப்பா நீங்க 5 மணிக்கு எந்திரிக்க பழகிடுவீங்க. உங்களுக்கு 1 மணிக்கு கரெக்டா டான்னு பசிக்கும். சோ 1 மணிக்கே சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா 1 மணிக்கு டான்னு பசிக்கும். யாரு உங்களுக்குள்ள ஒரு கிளாக் இருக்கு. அந்த கிளாக் என்னன்னா பயாலஜிக்கல் கிளாக். அது ஒரு ரித்தம் மாதிரி உங்களுக்கு 1 மணிக்கு டான்னு பசிக்கும், உங்களுக்கு 12 மணிக்கு டான்னு தூக்கம் வரும், இல்ல 10 மணிக்கு டான்னு தூக்கம் வரும், 5 o'clock டான்னு எந்திரிப்பீங்க. நான் பண்ணுவேன். யூஸ்வலி எனக்கு தூக்கம் வருது வந்து 10 மணிக்கு, எனக்கு முழிப்பு வருது வந்து 4 o'clock. சோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பயாலஜிக்கல் கிளாக் உங்களுக்குள்ள இருக்கும். அது ஒரு சர்க்காடியல் ரிதம் உங்களுக்கு கிரியேட் பண்ணும். நீங்க நைட்டுக்கு போனோடனே அப்படி கரெக்டா நீங்க பிரஷ் பண்ற ஹேபிட் இருந்ததுன்னா நீங்க டக்குன்னு பிரஷ் பண்ணிட்டு அப்படிதான் உங்களோட கிளாக் அழகா உங்களோட ரிதம் வந்து ஃப்ளோ ஆகும். சோ திஸ் ரிதம் இஸ் பீங் அஃபெக்டட் when there is too much of light. ஸோ இந்த லைட் பொல்யூஷனால அனிமல்ஸும் பிளான்ஸும் ரொம்ப பாதிக்கப்படுது. எஸ்பெஷலி இது பிளான்ஸும் ரொம்ப 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 பாதிக்கப்படுதுன்றது முக்கியமான ஒரு விஷயம். Okay, the pollution is any undesirable change in physical, chemical or biological characteristics of air, land, water or soil. Any undesirable change, தேவையில்லாம நீங்க எதையாச்சும் ஏர்லயோ, லேண்ட்லயோ, வாட்டரோ, சாயிலையோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா which is harmful, which is changing the physical, chemical or biological characteristic, then it is called as pollution. எது மூலமா pollute பண்ண போறீங்களோ அதுக்கு பேரு pollutant. So
Friends, நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். லைக் வந்து நம்ம வந்து பிசிக்கல், கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக் மாத்துறது அப்படின்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ தட் இட் கேன் பி ஹார்ம்ஃபுல் ஆர் இட் நீ நாட் பி ஹார்ம்ஃபுல், நாட் ஹார்ம்ஃபுல். ஸோ இன்டிஃபரண்டா இருக்கலாம். பெனிஃபிட் ஆகுதுன்றது எனக்கு தெரியல, பட் இன்டிஃபரண்டா இருக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பேசணும், ஆந்த்ரோபோசீன் எரா அப்படின்னு பேசுறோமா. இந்த ஆந்த்ரோபோசீன் எரா வந்து கொண்டு வரலாம். மனுஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான இம்பாக்ட வந்து எர்த்ல கிரியேட் பண்ணிருக்கான் பிகாஸ் ஆஃப் த பொல்யூஷன். நம்மளோட பொல்யூஷன் என்னன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டின்னு, ஒரு கேண்ட் டின்னு வந்து ஈவன் கேன் சீ இன் த வெரி வெரி பாட்டம் ஆஃப் த சாயில். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்க டிக் பண்ணாலும் நம்ம மனுஷனோட எஃபெக்ட வந்து நம்ம பார்க்கலாம். இட் கேன் பி டின்ட், இது இல்லைன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி மேனோட இம்பாக்ட் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஆந்த்ரோபோசீன் எரா அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரலாம். ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொல்யூஷன் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஹியூமன் ஹாஸ் டன். ஸோ ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ்னால நிறைய பொல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆந்த்ரோபோஜெனிக்னா என்ன, மனுஷனால உருவாகுற விஷயம். ஸோ ஆந்த்ரோபோஜெனிக் காஸ்னால இல்லைன்னா மேன்மேட் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேன்மேட் காஸ்னால நிறைய பொல்யூஷன் வந்து நம்மளுக்கு ஆயிட்டு இருக்கு. சோ நிறைய கீவேர்ட்ஸ் வந்து நம்ம நடுவுல பேசிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் யூ ஆர் நோட்டிங் டவுன். நோட் பண்றது, படிக்கிறது மட்டும் பத்தாது, அதை யூஸ் பண்ணணும். ஸோ பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும்போது, இதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் எழுதணும் அப்படின்னு நீங்க பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும்போது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு நீங்க பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும்போது, ஓகே மேம் இந்த கீவேர்ட் சொன்னாங்க, இந்த கீவேர்ட் நீங்க யூஸ் பண்ணலாமே, அந்த கீவேர்ட் நீங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீவேர்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட மார்க் வந்து 2+ or 3+ இன்க்ரீஸ் ஆகும். சோ நீங்க மார்க் வந்து 3 ஆவரேஜா வாங்குனீங்கன்னா 6 மார்க் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆன்சருக்கும் கிடைக்கும் போது யூ பிகம் அ டாப்பர். சோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து இந்த கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா கீவேர்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட், 4 வார்த்தை எழுதுறதுக்கு நீங்க ஒரு ப்ராப்பர் கீவேர்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா யூ கெட் அ ஹையர் மார்க்ஸ். அதுலதான் வந்து நம்ம வந்து நல்லா படிச்சிருந்தாலும் நம்மளுக்கு மார்க் வராததுக்கு காரணம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லாதான் படிப்பாங்க. ஒரு பாட்டு கூட ஞாபகம் வருது, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை அப்படின்றத ஸ்ட்ராங் வருது. சோ இந்த மாதிரி கீவேர்ட் தான் ஆக்சுவலி மேக்ஸ் யூ ஸ்மார்ட் அண்ட் யூ கெட் லாட் ஆஃப் மார்க்ஸ். சோ அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் நீங்க எப்படி அதை யூஸ் பண்றீங்க, எப்படி அந்த 3 மணி நேரத்துல ஆன்சர் எழுதுறீங்கன்றதுலதான் உங்களை அவங்க பார்க்க போறாங்க, எக்ஸாமினர் பார்க்க போறாங்க, உங்களை அவங்க எவாலுவேட் பண்ணி மார்க் கொடுக்க போறாங்க. அந்த 3 மணி நேரம் நீங்க வந்து எவ்வளவு தூரம் சாலிடா உங்களோட படிச்ச இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். சோ அந்த இன்டெலிஜென்ஸை நீங்க யூஸ் பண்றதுக்கு கீவேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க நோட்ஸ்லயும் கீவேர்ட் ஹைலைட் பண்ணிக்கோங்க, உங்களோட ஆன்சர்லயும் கீவேர்ட் ஹைலைட் பண்ணுங்க. So pollution is any undesirable change. Pollutants is the agent. In order to control environmental pollution, நம்மளுக்கு என்ன legislation இருக்கு, Environmental Protection Act 1986. So environmental pollution காமனா ஒரு ஆக்ட் என்னன்னா இந்த ஆக்ட், பட் ஸ்பெசிபிக்கா ஏருக்கு ஒரு ஆக்ட் இருக்கு, வாட்டருக்கு ஒரு ஆக்ட் இருக்கு. சோ அது வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்மோக் ஸ்டாக்ஸ்னா இப்ப இண்டஸ்ட்ரியில எல்லாம் பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில பெரிய சிம்னி மாதிரி இருக்கும், அதுதான் ஸ்மோக் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதுலதான் ஸ்மோக் வெளியே வரும் அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து. So what is the smokestacks? Smokestacks of thermal power plants. So thermal power plant na enna? பவர் பிளான்ட் பத்தி தனியா ஒரு வீடியோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில நம்ம பார்க்கலாம். So thermal power plant is nothing but the plant which converts coal into energy. That is electrical energy. So வந்து கோல் fossil fuel மூலமா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற இண்டஸ்ட்ரி பேரு தான் thermal power plant. So it is creating thermal energy. That is it is creating heat energy from the burning the coal or fossil fuels, and it is producing power. So these are called thermal power plants. So for the starters நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபைன். So thermal power plant ஓட ஸ்மோக் ஸ்டாக்ல நிறைய இது ஸ்மோக் வரும். இந்த ஸ்மோக்ல என்ன இருக்குன்னா பாத்தீங்கன்னா, சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்பைட், இந்த மாதிரி பொல்யூட்டிங் கேசஸ் இருக்கும். கார்பன் மோனாக்சைடு, இந்த மாதிரி பொல்யூட்டிங் கேசஸ் இருக்கும். So smokestacks of thermal power plants, smelters and other industries release particulate and gaseous air pollutants. So gaseous air pollutant நம்ம இங்க பேசிட்டோம், sulfur dioxide இதெல்லாம். So gaseous air pollutant emit பண்ணும், and also it releases particulate matter. So particulate matter can be soot,
டஸ்ட். ஓகே, சோ இந்த மாதிரி சூட்டு டஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா துகள்கள்னு சொல்லலாம், நுனி துகள்கள். அந்த மாதிரி நுனி துகள்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பக்கத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இல்ல பக்கத்துலயே போனீங்கன்னா ஒரு 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 தூசி மாதிரி வந்து படியும். சோ அந்த மாதிரி தூசி படிகிறது தான் இந்த பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்றது. இந்த பர்டிகுலேட் மேட்டர்ல லிக்விடும் இருக்கும், சாலிடும் இருக்கும். ஓகே, இன் திஸ் பர்டிகுலேட் மேட்டர் இஸ் ஆஃப் த சைஸ் ஆஃப், நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, together with harmless gases. So gases இருக்கு, particulate matter இருக்கு, gas அதுல gasesல harmless gas இருக்கு, harmful gases இருக்கு. So what is there in the smokestack? So smokestackல வந்து நிறைய gases-உம் particulate matter-உம் வெளியில வருது, அந்த இண்டஸ்ட்ரியில இருந்தோ இல்ல thermal power plantல இருந்தோ. The electrostatic precipitator. So இது ஒரு important element. இந்த precipitator அதாவது filter மாதிரி இது யூஸ் ஆகும். இதுல எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி அந்த ஃபில்டர் பண்ணுவாங்க. So electrostatic precipitator which can remove over 99% of the particulate matter. So இந்த particulate matter ரிமூவ் பண்றதுக்கு நம்ம electrostatic precipitator அப்படின்ற ஒரு மிஷினை வந்து நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது ஸ்க்ரப்பர். இந்த ஸ்க்ரப்பர் எதை ரிமூவ் பண்ணும்னா சல்பர் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணும். சோ இது வந்து ஒரு தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. What electrostatic precipitator used to remove sulfur dioxide, nitrogen dioxide, carbon dioxide, particulate matter கேட்பாங்க. So particulate matter is the right answer. Scrubber is used to remove sulfur dioxide, nitrogen dioxide, carbon அப்படி கேட்பாங்க. அதுல வந்து sulfur dioxide is the right answer. இந்த ஸ்க்ரப்பர்ல என்ன யூஸ் பண்றாங்கன்னா வாட்டரும் லைமும் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. Particulate matter or PM is the term of particles found in the air including dust, dirt, soot, smoke, liquid droplets. இந்த particulate matter இருக்கு. So liquidum இதுல இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. So particulate matterல வந்து solid இருக்கு, liquid இருக்கு. Particles can be suspended in the air for long periods of time. So நீங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து நார்மலா ஒரு வெயிட் வடிச்சீங்கன்னா கூட நிறைய particulate matters மேல அப்படியே தங்கி மிதக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் ஸ்டாக், ஒரு ஸ்மோக் வந்து அந்த இடத்துல ஒரு கிரியேட் ஆகும். சோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த மாதிரி it will be suspended in the air for a period of time. Then it goes into the nose. நம்ம வந்து breathe பண்ணும்போது அந்த particles it goes into the mouth and it reaches the lungs. So அந்த லங்ஸ்ல போய் அது வந்து படிஞ்சிரும். So அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. Smoke, some particles are large or dark enough to be seen as soot or smoke. சிலது நம்ம கண்ணுக்கு தெரியும், சிலது கண்ணுக்கு தெரியாமே நிறைய particles இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. Others are so small that individually they can only be detected with an electron microscope. அவ்வளவு மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல வந்து ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. சோ அது அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் நிச்சயமா நம்மளோட மூக்குல இருந்து போய் நம்மளோட லங்ஸுக்கு போற அளவுக்கு, ஈவன் இந்த பிளட்டுக்கு போற அளவுக்கு அவ்வளவு ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு. மெனி மேன்-மேட் அண்ட் நேச்சுரல் சோர்சஸ் emit PM directly or emit other pollutants that direct in the atmosphere to form particulate matter. சோ மேன்-மேடும் நேச்சுரல் சோர்சஸும் இருக்கு. என்ன நேச்சுரல் சோர்சஸ் மேம் அப்படின்னா volcanic eruption. சோ volcanic eruptionலயும் particulate matter வந்து வரும். மேன்மேடா இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து இல்லைன்னா இந்த மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து பொல்யூட்டன்ஸ், அதாவது particulate matters வந்து வரும். அடுத்து the particles less than 10 millimeter, micrometer. இங்க பாருங்க micrometer, that is 10⁻⁶. So micrometer in diameter is called as particulate matter 10. இது என்ன மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும்னா it will go into the respiratory system. So respiratory system அதாவது நம்ம லங்ஸ் வர போறது வந்து PM10. PM 2.5, அதாவது particle less than 2.5 micrometers in diameter are referred to as very fine particles and are believed to pose greatest health risk. So இந்த 2.5 வந்து இன்னும் ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால it can go to the blood stream. So அதனால PM 2.5 is more dangerous than PM10. So PM10 itself is dangerous. Sources of fine particles include all types of combustion activities. So என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு PM 2.5 PM10 ரிலீஸ் பண்ணுதுன்னா நம்ம வெஹிக்கிள் பொல்யூஷனு, பவர் பிளான்ட்ஸ்ல இருந்து வுட்டை வந்து நீங்க பர்ன் பண்ணா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது, which is nothing but contains PM10 PM 2.5. So PM10 PM 2.5 தான் நம்ம வந்து ரொம்ப கன்சர்ன்டா இருக்கும். மிச்சம் நிறைய பார்ட்டிகல்ஸ் டிஃப்ரெண்ட் சைசஸ்லயும் இருக்கு. ஸோ மோர் தேன் 10 டயமீட்டர் மைக்ரோமீட்டர்ல இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபில்டர்ல வந்து ஃபில்டர் பண்ணிடுவோம். ஆனா ஃபில்டர்ல பண்ண முடியாம இந்த PM10 PM 2.5 இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாங்க.
according to a study, increase in PM 2.5 by 1 microgram. அதாவது வெறும் 1 microgram அளவுக்கு இந்த PM 2.5 particles வந்து increase ஆச்சுன்னா it will reduce the life expectancy by 3 weeks. So life expectancy na என்ன, ஒரு மனுஷன் எவ்வளவு நாளுக்கு வாழ முடியும். இப்ப நம்மளோட நார்மல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன் இந்தியா இஸ் ஆல்மோஸ்ட் 63. இதுக்கு முன்னாடி வந்து 45 வயசுல தான் மேக்சிமம் எல்லாரும் வந்து வாழ்வாங்கன்னு சொன்னாங்க. இப்ப 63 ஏன்னா நம்மளுக்கு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஸோ our லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் ஆல்மோஸ்ட் 63. ஃபார் உமன் இட் இஸ் மோர். ஸோ நம்மளால 63 வயசு வரை வாழ முடியும் நார்மல் ஆவரேஜா. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து இந்த PM 2.5 அதிகமாயிடுச்சுன்னா 3 வீக்ஸ் கம்மி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால PM 2.5 வந்து ரொம்ப ரொம்ப dangerous. The fine particulates can be inhaled deep into the lungs and can cause breathing and respiratory symptoms, irritation, inflammation and damage to the lungs and premature deaths. Premature deathsனா வந்து குழந்தைங்க வந்து வயிற்றுலயே இறந்துருது. சோ அந்த மாதிரி ப்ரீமெச்சூர் டெத் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ விச் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபார் த அப்கமிங் ஜென்ரேஷன் சொல்லலாம். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். ஸோ இதெல்லாம் மேக்சிமம் வெஹிகுலர் பொல்யூஷன்ல இருந்து வருது நம்ம பேசிட்டோம். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வருது, தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து வருது, வுட் பர்ன் பண்றதுனால வருது. ஸோ ஆட்டோமொபைல்ஸ் எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் along with use of lead free petrol or diesel can reduce the pollutants they emit. So lead free first actually நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெஹிகுலர் பொல்யூஷனை கம்மி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டீசல் பெட்ரோல்ல லெட்டை எடுத்துட்டோம். ஏன்னா லெட் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. சோ லெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. நம்ம வந்து லெட்டை வந்து இன்ஹேல் பண்ணாலோ இல்ல வந்து நம்ம நம்ம ஏதாச்சும் பார்ட்டிகல்ஸ்ல படிஞ்சாலோ ரொம்ப பிரச்சனையாகுதோ. அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரோல் அண்ட் டீசல்ல வந்து அன்லெட்டட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இதுதான் நம்ம பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தது. அடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டலிட்டிக் கன்வெர்டர்ஸ்ல பிளாட்டினம் அண்ட் பலேடியம் அண்ட் ரோடியம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி ஆட்டோமொபைல வந்து எமிஷனை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது முக்கியமா பாய்சனஸ் கேசஸ் லைக் ஹைட்ரஜன் சல்பைடு, சல்பர் டை ஆக்சைடு இதெல்லாம் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லெட்ல ஃபியூவல் பெட்ரோல் டீசல் இருக்க லெட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்டர்ஸ் வந்து அந்த ஸ்மோக்ஸ் அந்த நம்ம இது நம்மளோட கார்ல யூஸ் பண்ணி இந்த பாய்சனஸ் கேசஸையும் நம்ம குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். தடுக்கல, குறைக்கிறோம். reducing emission. As the exhaust passes through the catalytic converter, unburnt hydrocarbons. So hydrocarbons complete burn ஆகுது. இங்க hydrocarbons என்ன சொல்றாங்கன்னா பெட்ரோலோ டீசலோ. ஓகே, பெட்ரோல், டீசல், கோல் இது எல்லாமே ஹைட்ரோகார்பன்ஸ். பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன். சோ அதனால இதெல்லாம் ஹைட்ரோகார்பன். எல்லா ஃபாசில் ஃபியூவலும் ஹைட்ரோகார்பன்ஸ் தான். பெட்ரோலு, டீசல், நேச்சுரல் கேஸ், கோல், ஷேல் கேஸ், கோல் பெட் மீத்தேன் கேஸ். ஸோ இப்ப ரீசெண்டா பேசுறது வந்து ஷேல் கேஸ், கோல் பெட் மீத்தேன் கேஸ்ன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பயோ கேஸ்ன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல் ஆர் ஹைட்ரோகார்பன்ஸ் which contains hydrogen and carbon. ஸோ இது வந்து ஒழுங்கா பேர்ன் ஆகலைன்னா அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ ஒழுங்கா பேர்ன் ஆகலைன்னா இதுல வந்து ஹார்ம்ஃபுல் கேசஸ், பாய்சனஸ் கேசஸ் வந்து வெளியே வரும். ஸோ இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ல என்ன பண்றாங்க, அன்பர்ன்ட் hydrocarbons are converted into carbon dioxide and water. ஏன்னா ஒழுங்கா பேர்ன் ஆகலைன்னா இந்த ஹைட்ரோகார்பன்ஸ்ல இருந்து கார்பன் மோனாக்சைடு வந்து வெளியே வரும். ஒழுங்கா பேர்ன் ஆகலைன்னா. சோ இத ப்ராப்பரா பேர்ன் ஆனா மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ரிலீஸ் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு பிரச்சனை தான், பட் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு நார்மலா இருக்கு, வாட்டர் வந்து பிரச்சனையே இல்லை. சோ அன்பர்ன்ட் ஹைட்ரோகார்பன், சோ கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரா மாத்துறது யாரு, இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் which is fixed in the vehicle. சோ இது மூலமா பாய்சனஸ் கேசஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிருக்கோம். சோ என்னென்ன பாய்சனஸ் கேஸ், கார்பன் மோனாக்சைடும் நைட்ரிக் ஆக்சைடும், it is changed to carbon dioxide and nitrogen gas respectively through this catalytic converters. The motor vehicles equipped with catalytic converters should use unleaded petrol because lead in the petrol inactivates catalyst. ஃபர்ஸ்ட் நம்ம லெட்டே யூஸ் பண்ணக்கூடாது அந்த பெட்ரோல்ல. ஏன்னா அந்த லெட் வந்து இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரை ஒழுங்கா ரன் பண்ண விடாது. ஸோ அதனால வந்து இம்பார்ட்டன்ட். என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றாங்க, நம்ம வந்து பிளாட்டினம், பலேடியம் அண்ட் ரோடியம் இந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றாங்க. கேட்டலிஸ்ட்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேட்டலிஸ்ட்னா which will enhance the reaction. இப்போ இந்த ரியாக்ஷன் என்ன, இங்க வந்து ஹைட்ரோகார்பனை வந்து
இங்க வந்து அன்பர்ட் ஹைட்ரோகார்பன் கார்பன் டை ஆக்சைடா அண்ட் வாட்டரா மாத்துறது தான் இங்க ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு யாரு கேட்டலிஸ்டா யூஸ் பண்றாங்கன்னா பிளாட்டினம், பலேடியம் அண்ட் ரோடியம். இதுதான் வந்து கேட்டலிஸ்டா யூஸ் பண்றாங்க. இந்த கேட்டலிஸ்ட் வந்து இந்த ரியாக்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். சோ இது வந்து ஃபாஸ்டா ஆக்கும், எஃபிஷியன்டா ஆக்கும், இது ரியாக்ஷனை வந்து ரொம்ப ரியாக்ஷனை வந்து ஸ்டேபிள் ஆக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டலிஸ்ட் பண்ணும். சோ இந்த கேட்டலிஸ்ட் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு லெட் இருக்கக்கூடாது அந்த பெட்ரோல்ல. இது ஒரு சின்ன டயக்ராம் ஃபார் த அந்த இது ஸ்மோக் ஸ்டாக்ல வந்து எப்படி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டரும் ஸ்க்ரப்பரும் ஒர்க் ஆகுதோ அதோட இது. இதுல பாருங்க ஸ்க்ரப்பர் வந்து இதுல வந்து பர்டிகுலேட் மேட்டரும் ரெடியூஸ் பண்ணிடுது, சல்பர் டை ஆக்சைடும் ரெடியூஸ் பண்ணிடும். இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் இட் இஸ் ஆக்சுவலி சார்ஜ் மூலமா டஸ்ட் பார்ட்டிகல் அட்ராக்ட் பண்ணிடும். அதனால கிளீன் ஏர் வந்து வெளியே வரும். சோ டஸ்ட் பார்ட்டிகல்லாம் அட்ராக்ட் பண்ணும். சோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் நம்ம வந்து நம்ம வந்து சயின்ஸ்ல படிப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா இங்க வந்து கேத்தோடு இருக்கும், இங்க ஆனோடு இருக்கும், இங்க வந்து வயர் வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. இதுவும் சார்ஜ் ஆகும். இதுல இருக்க பார்ட்டிகளை வந்து இது செப்பரேட் பண்ணும் அப்படின்ற எலக்ட்ரோலைசிஸ் படிச்சிருக்கோம்ல, எலக்ட்ரோலைசிஸ். இங்க கேத்தோடு இருக்கும், அது ஆனோடு இருக்கும். ஆனோட்ல கேட்டையான் போகும், கேத்தோட்ல ஆனையான் போகும். சோ இதை வந்து நம்ம சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். சயின்ஸ்ல படிக்கலைனாலும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர்ல இது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி டஸ்ட் பார்ட்டிகலை அட்ராக்ட் பண்ணி அந்த டஸ்ட் பார்ட்டிகலை ரிமூவ் பண்ணுவாங்க ஏர்ல இருந்து. So this is you have to remember. Another legislation, Air Prevention and Control of Pollution Act came into force in 1981. ஞாபகம் வச்சுக்கோங்க, year is very important for sometimes in TNPC and most of the time in TNPC and sometime in the UPSC. So 1981, but was amended in 1987 to include noise as an air pollution. So noise, it is a form of air pollution னு சொல்லிட்டு இந்த நாய்ஸ் பிரச்சனையை சால்வ் பண்ற கைட்லைன்ஸ் வந்து இந்த ஏர் ஆக்ட்லயே இருக்கு. Noise is undesired high level of sound. Noise pollution is regulated separately under the Noise Pollution Regulation and Control rules. So ஆக்டுக்கு கீழே ரூல்ஸ் வரும், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த ரூல்ஸுக்கு தனியா வந்து நாய்ஸ் பொல்யூஷனுக்கு தனியாவே இப்ப ரூல்ஸ் கொடுத்துட்டாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Noise pollution is regulated separately under the Noise Pollution Regulation and Control Rules 2000. So இந்த ஆக்டுக்கு கீழே இந்த நாய்ஸ் ரூல்ஸ் வந்திருக்கு. இதுல செப்பரேட்டா நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரூல்ஸ் வந்து இதுல போட்டுட்டாங்க. Additionally, noise standard for motor vehicles, air conditioners, refrigerators, diesel generators, certain type of construction equipment are prescribed under the Environmental Protection Rules 1986. So இதுலயும் நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்லாம் இது பண்றாங்க. செப்பரேட்டா ஏர் ஆக்டும் இருக்கு. Noise emanating from industry is regulated by state pollution control boards. ஞாபகம் வச்சுக்கோங்க friends. So noise control பண்றது state control board, not central control board. United Nations Environmental Program, that is UNEP report titled Annual Frontiers Report. இப்போ ரீசெண்டா வந்த 2022 ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, Moradabad in Uttar Pradesh is the second noisiest city in the list. ஓகே, சோ வேர்ல்டு லெவல்ல மொராதாபாத் வந்து 2வது நாய்சியஸ்ட் சிட்டியா. ஃபர்ஸ்ட் எதுனா பங்களாதேஷ்ல உள்ள தாக்கா. சோ இதுல என்ன மொராதாபாத்ல என்னன்னா 114 டெசிபல் இருக்கு. இங்க தாக்கால என்ன இது பாக்குறாங்கன்னா 119 டெசிபல் அளவுக்கு இருக்கு. சோ அடுத்து வந்து இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, இது வந்து அந்த ரிப்போர்ட்ல இருந்தது. சோ இந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பாருங்க, இங்க வந்து நம்மளுக்கு வந்து 40 டெசிபல் வந்து நம்ம வந்து லைப்ரரியில இருக்கு. சோ இங்க பாருங்க 40 டெசிபல் நான் மார்க் பண்றேன். 40 டெசிபல் வந்து உங்களுக்கு வந்து லைப்ரரியில இருக்கு. ஃபைன். சோ 40 டெசிபல் தான் நம்ம லைப்ரரியில குவையட்டா இருக்கிறதுக்கு நம்ம இது பண்றோம். 50 டெசிபல் ரெயினோட சவுண்ட், 120 டெசிபல் வந்து ஜெட், நம்மளால கேட்கவே முடியாது, threshold of discomfort. 100 decibel is perceived as very loud. So this you have to understand. சும்மா ஒரு தடவை go through பண்ணுங்க. சோ இது வந்து நம்ம பாத்துக்கலாம். ஃபயர் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 நம்மளால தாங்க முடியாது. ஆனா ஃபயர் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா 140 டெசிபல் சவுண்ட் வருது. இது வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் ஆஃப் சிபிசிபி. ஓகே, சிபிசிபி கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க, எஸ்பிசிபி தான் கண்ட்ரோல் பண்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் நாய்ஸ் பொல்யூஷன் இங்க பாருங்க, இண்டஸ்ட்ரியோட லிமிட்ஸ் என்ன, 70 டெசிபல் டியூரிங் டே டைம்,
during night time, 75 decibel during daytime. So இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோனா அவங்க பிரிச்சுட்டாங்க. ரெசிடென்ஷியல் ஜோன், சைலண்ட் ஜோன், கமர்ஷியல் ஜோன், இண்டஸ்ட்ரியல் ஜோன். சைலண்ட் ஜோன்ல நம்மளுக்கு எஜுகேஷன் செக்டர், லைப்ரரி, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வரும். Residential, it is self-explanatory. Commercial area na shops idella. Industrial area na production area. So idella வந்து உங்களுக்கு they have said what is that noise limit. இதுக்கு மீறி போனீங்கன்னா இருக்கு. இன்னொன்னு இதுக்கு டைமிங்கும் இருக்கு. இந்த டைமிங்ல தான் இந்த மாதிரி நாய்ஸ் இருக்கலாம் அப்படின்லாம் இருக்கு. A brief exposure to extremely high sound level, that is 150 decibel or more. Decibel என்றது it is a unit of sound. So 150 decibel or more generated by takeoff of a jet plane or rocket may damage eardrums, thus permanently impairing hearing ability. Friends, நாய்ஸ் வந்து நாட் ஜஸ்ட் நம்ம ஏரை டேமேஜ் பண்றது மட்டும் இல்ல, நம்மளுக்கு ஸ்லீப்லெஸ்னஸ் கிரியேட் பண்ணுது, ஹார்ட் பீட் அதிகப்படுத்துது, பிரீத்திங் பேட்டர்னை மாத்துது, ஈவன் நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ், பிசியாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் நிறைய கிரியேட் ஆகும். நீங்க வந்து தொடர்ந்து அதை அந்த மாதிரி நம்ம நாய்ஸ் லெவல்லே இருந்தோம்னா we lose our mental stability. So அது வந்து ரொம்ப முக்கியம். Reduction of noise in our industry can be affected by use of sounds absorbent material or by muffling noise. So இதெல்லாம் preventive method அவங்க சொல்றாங்க. So sound absorbent material, sound proof material பாத்தீங்கன்னா சில இண்டஸ்ட்ரியில வந்து பண்ணிருப்பாங்க. சில அந்த மஃப்லிங் சில நம்ம வந்து இப்போ இதுல எல்லாம் பார்த்தோம்னா ரெக்கார்டிங் ரூம்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்கும். ஈவன் இப்பெல்லாம் வந்து நிறைய மஹால்ல கூட அந்த மாதிரி சவுண்ட் அப்சர்பன் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ விச் இஸ் வெரி குட் மூவ். அண்ட் மஃப்லிங் நாய்ஸ் வந்து நீங்க நாய்ஸையும் குறைச்சிடுறீங்க. அதாவது இப்ப ஸ்பீக்கரை குறைச்சிடுறீங்க, இல்லைன்னா யூ யூஸ் சம் இயர் phones, okay, to reduce the noise. Friends, அவ்வளவுதான் நாய்ஸ் பொல்யூஷன். அடுத்து வந்து நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்தேன். என்னன்னா வெஹிகுலர் பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு வந்து டெல்லியில என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்திருந்தாங்க நம்ம என்சிஆர்டில. சோ அதனால வந்து நம்ம என்சிஆர்டில அந்த கேஸ் ஸ்டடி கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் நான் சில இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து போட்டிருக்கேன். அது என்னன்னா நிறைய ஃபியூயல்ல என்ன காம்போசிஷன் இருக்கு அப்படின்றதுதான். இப்போ எல்பிஜி கொஸ்டின் வந்து குரூப் 1ல கேட்டாங்க ஞாபகம் இருக்கு. சோ இது மாதிரி நிறைய கொஸ்டின் சிஎன்ஜில என்ன இருக்கு, ஹெச்சிஎன்ஜில என்ன இருக்கு, பயோகேஸ்ல என்ன இருக்கு, அதோட காம்போசிஷன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டெல்லி ஏர் பொல்யூஷன் ரொம்ப ஹையா இருக்குது. அதனால பொல்யூஷனை கம்மி பண்றதுக்கு நிறைய ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி கால்ட் அஸ் கிரேடட் ஆக்ஷன் பிளான் or graded response action plan. இந்த ஆக்ஷன் பிளான் வந்து அவங்க பண்ணிருக்காங்க. இது கீழேதான் ஆட் ஈவன் பாலிசியில கொண்டு வந்தாங்க. அது உங்களுக்கு தெரியலன்னா நம்ம வந்து இது செப்பரேட் கிளாஸ்ல பார்க்கலாம். சோ இந்த ஆட் ஈவன் பாலிசியில, அதாவது ஒரு நாளைக்கு ஆட் நம்பர் ஆஃப் எந்த கார் நம்பர் வந்து ஆட் நம்பர்ல முடியுதோ அந்த கார் மட்டும்தான் வர முடியும். அடுத்த டே வந்து ஈவன் நம்பர்ல இருக்க கார் எல்லாம் வர முடியும். சோ அந்த மாதிரி வந்து ஆட் ஈவன் பாலிசி எல்லாம் வெஹிக்கிள் நம்பர்ஸ் கம்மி பண்றதுக்காக, பொல்யூஷனை கம்மி பண்றதுக்காக சொன்னாங்க. சோ அதனால இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கேன். சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம். So in the additional information to tell you, these are the different types of fuel which has been in use. So சிஎன்ஜி வந்து இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆட்டோஸும் இது ஸ்டார்ட் பண்ணது டெல்லியில தான். ஸோ டெல்லியில வந்து நிறைய ஆட்டோஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் மூலமா எல்லா ஆட்டோஸும் பாத்தீங்கன்னா, எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸும் பாத்தீங்கன்னா சிஎன்ஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டா நியூஸ்ல வந்து ஹெச்சிஎன்ஜி கூட நியூஸ்ல வருது. ஸோ இதோட காம்போசிஷன்லாம் என்ன அப்படின்னா, சிஎன்ஜில பிரைமரி காம்பனன்ட் வந்து மீத்தேன், எல்பிஜில பிரைமரி காம்பனன்ட் வந்து புரோபேன் அண்ட் பியூட்டேன். சோ சிஎன்ஜியோட டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. சோ சிஎன்ஜில மீத்தேன், எல்பிஜில புரோபேன் அண்ட் பியூட்டேன். சிந்தசிஸ் கேஸ் அப்படின்னு ஒரு நியூஸ்ல வந்தது. சோ சிந்தசிஸ் கேஸ் ஆர் ப்ரொடியூசர் கேஸ் வித் பிரைமரி காம்பனன்ட் இஸ் கார்பன் மோனாக்சைடு. சோ கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்றாங்க. அப்புறம் அதுல என்னென்ன இருக்குன்னா ஹைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ சிந்தசிஸ் கேஸ்லயும் ப்ரொடியூசர் கேஸ்லயும் கார்பன் மோனாக்சைடு வந்து அதிகமா இருக்கு. ஆக்சுவலி நான் தனித்தனி நினைச்சேன், பட் பாத்தீங்கன்னா சின் கேஸஸும் ப்ரொடியூசர் கேஸஸ் ஒன் அண்ட் த சேம். ஸோ கார்பன் மோனாக்சைடு, கார்பன் ஹைட்ரஜன், ஸோ இட் கண்டெய்ன்ஸ் கார்பன் மோனாக்சைடு, hydrogen, carbon dioxide and nitrogen. So this is the important thing. Another very important thing that may be asked is gobar gas. So gobar gas என்றது நம்மளோட cattle excreta ல இருந்து வருது. So
Gobar gas composition enna maximum methane da. So 50 to 70% is methane. Then there is carbon dioxide. Then you have residual amounts of nitrogen, hydrogen, oxygen, and traces of hydrogen sulfide, water vapor, and ammonia. So then LNG la enna irukuna 85 to 95% methane along with a few percent ethane, even less propane and butane and trace amounts of nitrogen. So LNG la வந்து அதிகமா methane இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. LPG ல propane and butane இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து HCNG, இதுதான் இப்போ ரீசெண்டா நியூஸ்ல வருது. இது it's a mixture of compressed natural gas, that is CNG, and 4 to 9% hydrogen by energy. It may be used as fuel gas for internal combustion engine and home appliances. So the vehicle la idella use பண்றாங்க. It is cleaner and more economical. So it is more economical ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா யூசுவலா டெவலப்மெண்ட் ஒரு டெவலப்டு ஃபியூவல் வரும்போது வந்து யூசுவலா காசு வந்து ரொம்ப அதிகமா போகுதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. பட் HCNG அந்த மாதிரி இல்ல, கிளீனராகவும் இருக்கு, எக்கனாமிக்கலாவும் இருக்கு. Power output of HCNG is also better than CNG ones. So power output அதிகமா இருக்கு. 4% more fuel economy. So நம்ம பாக்கெட் மணியை மட்டும் இது பண்ணாம fuel economy, அதாவது நல்ல மைலேஜும் கொடுக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். It reduces the emission of carbon dioxide by 70% and increase the fuel efficiency by up to 3%, resulting in the overall fuel savings of around 5%. So இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து CNG burns most efficiently unlike petrol or diesel in the automobile. இது CNG ஓட advantage, and very little of it is left unburned. ஏன்னா அன்பர்ன்டா இருந்தா அது ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம ஏற்கனவே பேசணும். ஏன்னா it is releasing carbon monoxide. CNG is cheaper than petrol or diesel, cannot be siphoned off by thieves, adulterated like petrol or diesel. So இந்த மாதிரி adulteration பண்றதுக்கோ இல்லனா siphon off பண்றதுக்கோ சான்ஸே இல்ல. The main problem with switching over to CNG is difficulty of laying down pipelines to deliver CNG through the distribution points. But இந்த ஒரு disadvantage இப்ப நம்ம மாத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய எல்லா பெட்ரோல் பங்க் கடையிலயும் பாத்தீங்கன்னா CNGஸும் is available. So ensuring uninterrupted supply. And reducing vehicle or pollution includes phasing out of old vehicles. So இப்போ வந்து ரீசெண்டா வந்து old vehicle scrapping policy வந்து கொண்டு வரணும்னு பேசிட்டு இருக்காங்க. So old vehicle வந்து அதிகமா pollute பண்ணும். So அதை வந்து phase out பண்ணணும். So old vehicle கொடுத்து, இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க old vehicle கொடுத்தா மட்டும்தான் நீங்க நியூ vehicle வாங்க முடியும். பட் இந்தியால எல்லாம் அப்படி இல்ல. இந்தியால 10 வருஷமோ இல்ல ஈவன் 15 years 25 years வரை அந்த வெஹிக்கிள வந்து ஓட்டுறாங்க, which is highly polluting. And use of unleaded petrol வந்து பொல்யூஷனை குறைக்கும்னு சொல்லியிருக்கோம். யூஸ் ஆஃப் லோ சல்ஃபர் பெட்ரோல், இது லோ சல்ஃபர் பெட்ரோல்ல தான் நம்ம வந்து பாரத் ஸ்டேஜ் நார்ம்ஸ் படிக்கணும், நம்ம அடுத்து படிக்கலாம். யூஸ் ஆஃப் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் இன் வெஹிக்கிள், application of stringent pollution level norms for vehicles. So நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கர்நாடகால எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகாக்கு போனோம்னா நம்ம வந்து பொல்யூஷன் லெவல் சர்டிபிகேட்டை வந்து வாங்கிட்டு தான் போக முடியும். சோ அந்த மாதிரி stringent pollution level norms வந்து அதர் பண்ணிட்டு இருக்காங்க. New auto fuel policy has laid out a road map to cut down the vehicular pollution in Indian cities. So auto fuel policy வந்து ரீசெண்டா இருந்தது. 2017ல வந்து ஒரு பாலிசி வந்திருக்கு, அது 2025க்கு வர. So auto fuel and vision policy of 2025 had recommended the implementation of BS4 emission norms for 2017, BS5 emission norms for 2020, and BS6 emission norm for 2024. So friends, இந்த ஆட்டோ ஃபியூவல் எமிஷன் விஷன் அண்ட் பாலிசி பாத்தீங்கன்னா 2025 டார்கெட். இது 2025 அப்போ பாலிசி இல்ல, இப்போ வந்த பாலிசி தான். ஆனா 2025க்கான டார்கெட். இவங்க என்ன சொன்னாங்கன்னா BS4 இந்த நாள்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும், BS5 இதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும், BS6 இந்த நாள்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி மூலமா இப்போ நம்ம என்ன சொல்லி வச்சிருக்கோம்னா BS6 ஏப்ரல் 2020ல இருந்தே ஆரம்பிக்கணும். நம்மளால இந்த பொல்யூஷனை தாங்கவே முடியாது, இந்த ஃபியூவல் எல்லாம் பத்தாது, நம்ம BS6 ஆன அட்வான்ஸ்டு
ஹைலி கிளீன் ஃபியூவலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது ஏப்ரல் 2020 நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நம்மளால இந்த இனி வர பொல்யூஷனை வந்து தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த 2024க்கான டைம் லிமிட்டை இப்ப 2020 மாத்தி BS6 இப்பயே கொண்டு வந்துருங்க. நம்ம BS4ல இருந்து தாவி BS6க்கு மாறலாம், BS5 தேவையில்லை அப்படின்னு நம்ம பேசிட்டோம். சோ இந்த ஆட்டோ ஃபியூவல் வெஷன் பாலிசி வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னா பிஎஸ் நார்ம்ஸ் அப்படின்னு, அதாவது பாரத் ஸ்டேஜ் நார்ம்ஸ் சொல்லிட்டு இந்த ஆட்டோ ஃபியூவல் விஷன் பாலிசிக்கு கீழே தான் இந்த நார்ம்ஸ் நம்ம கொண்டு வரோம். இந்த நார்ம்ஸ் எப்ப கொண்டு வந்தோம்னா 2000ல யூரோப்பியன் எமிஷன் ஸ்டாண்டர்டை நம்ம வந்து அடாப்ட் பண்ணி இந்த 2000ல பாரத் ஸ்டேஜ்னு பேர் வச்சு நம்ம இந்த நார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். சோ Euro 1 நார்ம்ஸ் தான் நம்ம BS1 நார்ம்ஸ் நம்ம இந்தியால கூப்பிடுறோம். சோ இது முன்னாடி இதுக்கு இந்தியா 2000 பேர் இருந்தது, இப்ப BS1 மாத்திட்டாங்க. 2002ல மஷில்கர் கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி BS1, BS2, BS3க்கெல்லாம் என்னென்ன டைம் லிமிட்ல நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன், சோ இந்த கமிட்டி மஷில்கர் கமிட்டி வந்து 2002ல ஃபார்ம் ஆன கமிட்டி. இவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க நேஷனல் ஆட்டோ ஃபியூவல் பாலிசி 2003க்கான ஃபியூவல் பாலிசிய. இந்த ஃபியூவல் பாலிசிய ரிவ்யூ பண்ணது சௌமித்ரா சௌத்ரி கமிட்டி. இவங்க வந்து 2025க்கான டார்கெட்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் நடத்திருக்கணும், என்ன மாதிரி ரோட் மேப் இருக்கணும், என்ன மாதிரி ஃபியூவல் குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ரோட் மேப்பை வந்து சௌமித்ரா சௌத்ரி கமிட்டி கொடுத்திருக்காங்க. So this two committee name வந்து பாத்துக்கோங்க. That is very important for you to know and understand. So 2003ல இந்த நேஷனல் ஆட்டோ ஃபியூவல் பாலிசி வந்திருக்கு. இதை மாடிஃபை பண்ணது சௌமித்ரா சௌத்ரி கமிட்டி. அடுத்து இந்த BS6ல என்ன டிஃபரன்ஸ் BS4 கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தோம்னா the volume of particulate matter 2.5, that is PM 2.5 is between 20 to 40 micrograms per cubic meter in BS6, whereas in BS4 it is 120. And sulfur content in BS6 compliant fuel is brought down 5 times when compared to the BS4 version. So 50 ppm la irundhu 10 ppm ku maariduchu. And BS6 la vandu 1 kilometer a car pochuna, a car will emit 80% less PM, that is particulate matter, and almost 70% less nitrogen oxide in a diesel engine. So in petrol engine, the emission of nitrogen oxide would be less by 25%, whereas in diesel engine, it is almost a 70% reduction. So இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சல்ஃபர் கண்டென்ட் நம்மளுக்கு இங்க வந்து பர்டிகுலேட் மேட்டர், நைட்ரஜன் ஆக்சைட் எல்லாம் பாருங்க இங்க வந்து ரொம்ப அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. So these are the important gases which gases and particulate matter is the most harmful for the human beings and others. Car manufacturers will have to fix 3 new pieces of equipment for their vehicles to comply with BS6: diesel particulate filter, selective catalytic reduction system. So இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் பத்தி பேசணும். இதுல வந்து செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் லீன் NOx ட்ராப், அதாவது LNT அப்படின்றது. இந்த 3 இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட்டை வந்து வெஹிக்கிள் அட்டாச் பண்ணணும். BS4ல இருந்து நம்ம BS6க்கு கன்வெர்ட் பண்ணணும். The real driving emission will be introduced in India for the first time. And onboard diagnostics, அதாவது அந்த எவ்வளவு vehicle emission அதெல்லாம் இருக்கு அப்படின்ற onboard diagnostics வந்து has been made compulsory for all vehicles. So இதெல்லாம் changes from BS4 to BS6. So இதை வந்து ஞாபகம் வச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் விஷயம், அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் ஆட்டோ ஃபியூவல் பாலிசி எல்லாம் புக்ல இல்ல, பட் NCERT என்ன இருக்குன்னா இந்த Euro 3 நார்ம்ஸ் இருக்கு. So Euro 3 நார்ம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதை நான் இங்கேயும் கொடுத்துடுறேன். பட் இப்போ வந்து நம்ம Euro 4, Euro 6 தான் படிக்கணும், ஏன்னா அதுதான் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறதுனால. So Euro 3 norms, for example, stipulate the sulfur content to 350 parts. So இப்போ வந்து sulfur content என்னவா இருக்கு, 10 ppm குறைச்சிட்டோம். பட் Euro 3ல வந்து 350 ppm in diesel and 150 ppm in petrol. Aromatic hydrocarbons, aromaticனா the smell வர hydrocarbons are to be contained at 40% of the concerned fuel. So the goal according to the roadmap is to reduce sulfur to 50 ppm in petrol and bring down level to 35%. Corresponding to the fuel, vehicle engines will have to be upgraded. So இந்த information தான் நம்மளோட NCERT ல இருக்கு. இது வந்து நான் சொல்லிட்டேன்.
சோ இந்த பிக்சர் வந்து நானே நெட்ல எடுத்துதான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதனால நீங்க வந்து BS1 எந்த டேட்ல 2000ல இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ BS2 என்ன இயர், BS3 எந்த இயர் அப்படின்றது இந்த டயக்ராம்லயே பாருங்க, இந்த டயக்ராம்லயே பாருங்க. இதுல கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்திருக்காங்க. சோ அதையும் பார்த்துக்கோங்க. BS6ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணி இன்னும் உங்களால படிக்க முடிஞ்சுதான் படிங்க. இன்னும் நம்ம வந்து மிச்ச கிளாஸஸ்ல வந்து ஏர் குவாலிட்டி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. சோ அதுல நேஷனல் ஆம்பியன்ட் ஆக்ஷன் பிளான்ல இருக்கு. சோ அதெல்லாம் வந்து நம்ம தனி கிளாஸ்ல படிப்போம். இந்த பர்டிகுலர் நார்ம்ஸ் மட்டும் இங்க வந்து பார்ப்போம். ஏன்னா NCERT-ல லைட்டா கொடுத்ததுனால I'm just going little deep into it. இது வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்த ஆர்டிகல்ஸ். சோ கட் அவுட் மட்டும் இங்க கொடுத்திருக்கேன். ஓகே, சோ ஸ்மால் பீசஸ் ஆஃப் கட் அவுட்ஸ். ஓகே, சோ இதுல வந்து நான் ஏற்கனவே பேசினதுதான் என்னென்ன சேஞ்சஸ் வந்து இப்ப BS4ல இருந்து 5க்கு போறதுக்கும் 5ல இருந்து 6க்கு போறதுக்கும் தேவைப்படுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுவுமே நீங்க இன்னும் டீப்பா பாத்துக்கோங்க. ஃபைன். So this PPT will be shared in the description box of this particular video. So please do have a look at it. These cutouts, please do have a look at it. இது வந்து எக்ஸாம்ல ஸ்பெசிபிக்கா கேக்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிக்சர்ல இருக்கிறதா கேட்கலாம். இதுல வந்து சும்மா ஒரு கம்பேரிசன் தான் between other countries. So இதையும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயோஃபியூவல். இது வந்து நியூஸ்ல வந்து அடிக்கடி வரதுனால நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சோ இங்க வந்து பயோஃபியூவல்ல என்னென்ன ஜெனரேஷன் ஆஃப் பயோஃபியூவல் இருக்கு அப்படின்றது கொடுத்துருக்கோம். இது தெரிஞ்சுக்கோங்க. சோ பயோஃபியூவல் நம்ம போறதுக்கு காரணம் வந்து நம்ம கிரீன் ரெவல்யூஷன்ல வந்து நம்ம வந்து இப்போ நிறைய ஃபுட் கிரெயின்ஸ் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கிராப் நம்ம எக்ஸஸ் கிராப்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ பயோஃபியூவல் போறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹை சான்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் we can make a exemplary work in this particular biofuel production. Even we can export this biofuel generation because நம்மளோட லேண்டும் அதிகம், நம்மளோட அக்ரிகல்ச்சரல் பாப்புலேஷனும் அதிகம், நம்மளோட பயோஃபியூவல் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். சோ அதனால வந்து நம்ம வந்து இங்க வந்து பயோஃபியூவல் போறதுக்கு நிறைய சான்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்கு. சோ கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு கீவேர்டு. அந்த கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளோட பொசிஷன் இங்க வந்து மிச்ச கண்ட்ரியோட அட்வான்டேஜஸா இருக்கு. அதாவது பயோஃபியூவல வந்து நம்ம எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணோம்னா யூஎஸ் வந்து ஷேல் கேஸ்ல ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஒபெக் கண்ட்ரிஸ் வந்து ஆயில் மூலமா அவங்க எனர்ஜி செக்யூரிட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பயோஃபியூவல வந்து நம்மளோட எனர்ஜிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். சோ பயோஃபியூவல்ல வந்து மிச்ச கண்ட்ரிஸோட நம்மளுக்கு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. பிகாஸ் we have a rural population more than 60% and we have lots of land which is arable lands இருக்கு. சோ அதனால biofuel வந்து it will be a comparative advantage for India. சோ இதுல என்னென்ன ஜெனரேஷன் இருக்குன்னா, first generation biofuel it has high carbon content. So any biofuel which is made from edible items like food crops, that is sugar, corn, starch உள்ள நிறைய கிராப்ஸ்ல இருந்து நம்ம பண்ற ஃபியூவலுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல். செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல் நம்ம எதுல இருந்து பண்ண போறோம்னா, இட் இஸ் மேட் ஃப்ரம் த லெஃப்ட் ஓவர் ஆஃப் ஃபுட் கிராப்ஸ் லைக் ரைஸ் ஹஸ்க், wood chips. சோ செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல் தான் இப்ப நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல் நம்ம வந்து சுகர் கேன்ல இருந்து நம்ம வந்து ஏற்கனவே எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இப்ப செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல் நம்ம ஏன் பேசுறோம்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல் வந்து நம்ம ஃபுட் கிராப்ஸ்ல இருந்து கொண்டு வரதுனால இப்ப பயோஃபியூவல் நம்ம அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஃபுட்டு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கம்மியா கொடுத்துட்டோம்னா ஃபுட்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். சோ அதனால வந்து செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல் நம்ம பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். தேர்ட் ஜெனரேஷனும் இப்ப ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் பயோடெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. சோ தேர்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல் எதுல இருந்து பண்றாங்கன்னா, மைக்ரோ ஆர்கானிசம் மூலமா இந்த பயோஃபியூல் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ பிளான்ட் இட் இஸ் அ ஹையர் ஆர்கானிசம், ஆல்கே இட் இஸ் அ லோவர் ஆர்கானிசம். சோ ஆல்கைல இருந்தா நம்மளால பயோஃபியூவல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சோ ஆல்கைல வந்து இன்னும் அதிகமா, அதாவது ஃபுட் கிராப்போட நம்ம ஆல்கை மூலமா கல்ச்சர் பண்ணி நம்மளால இன்னும் அதிகமா பயோஃபியூவல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்து fourth generation biofuel will be from the genetically engineered crops.
though this is possible, but it will have lots of controversy. ஏன்னா நம்ம இப்போ genetically modification GMO crops-கே நம்ம வந்து நிறைய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. So genetically engineered crops is one thing where it is possible through science, but it may have some negative effects considering ethics and other legislation issues. So அதனால வந்து இந்த particular fourth generation வந்து இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல, பட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஜெனரேஷன் வந்து நம்ம நிறைய பேசிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த எஸ்பெஷலி இந்த ரைஸ் ஹஸ்க், வுட் சிப்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கிராப் ஸ்டப்லிங் வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது கிராப் வந்து அடுத்த ஹார்வெஸ்டுக்கு போறதுக்கு முன்னாடி கிராப்போட லெஃப்ட் ஓவர் மேட்டர் எல்லாம் வந்து எரிச்சு விட்டுருவாங்க. இதனால பொல்யூஷன் உண்டாகுதுன்னு சொல்லிட்டு டெல்லியில வந்து இந்த ஸ்டபிள் பர்னிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது கிராப் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அதோட ஹஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பர்ன் பண்ணி விட்டுருவாங்க அடுத்த ஹார்வெஸ்டுக்கு அந்த லேண்ட ரெடி பண்றதுக்காக. சோ இது வந்து ஒரு ஸ்டபிள் பர்னிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ இந்த ஸ்டபிள் பர்னிங்க்கு வந்து குறைக்கிறதுக்காக, ஓகே, சோ ஸ்டபிள் பர்னிங் நியூஸ்ல நிறைய வந்திருக்கு. இது வந்து பஞ்சாப் ரீஜன்ல ஒரு இது நடக்கிறது. அதனால பஞ்சாப்ல இருந்து நம்ம டெல்லி வந்து பொல்யூட் ஆகுது. சோ டெல்லியில வந்து கிராப் லெஃப்ட் ஓவரை வந்து அவங்க பர்ன் பண்ணிடுவாங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் அந்த லேண்ட் வந்து நெக்ஸ்ட் கிராப்பிங்க்கு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக வின்டர் சீசன்ல. சோ இதனால டெல்லி வர பொல்யூஷன் வந்து போகுது. சோ இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா அந்த பர்டிகுலர் கிராப் ரெசிடுவலை வந்து ஃபார்மர்ஸ் என்ன பண்ணலாம்னா ஒரு கான்ட்ராக்டர் மூலமா வந்து அந்த லெஃப்ட் ஓவர் மேட்டர் இல்ல கவர்மெண்ட் மூலமா அவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க எல்லாம் அதை எடுத்துட்டு போய் செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு சொல்யூஷன் இந்த ஸ்டபிள் பர்னிங் குறைக்கிறதுக்காக. சோ இந்த ஸ்டபிள் பர்னிங் குறைக்கிறதுக்காக நம்ம வந்து செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல் பேசியிருக்கோம். சோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல்? இட் இஸ் ஃப்ரம் ஃபுட் கிராப் which has high carbon content, example sugar. Second generation biofuel is from leftover of the food crops, example rice husk, where the greenhouse gas content less than the first generation biofuel. So greenhouse gas content வந்து greenhouse gas என்னென்ன carbon dioxide, methane இதெல்லாம் கம்மி. So third generation biofuel is from algae, where it is carbon neutral, because இப்ப algae யூஸ் பண்ற carbon dioxide நம்ம வந்து பர்ன் பண்ணி யூஸ் பண்றோம். சோ கார்பன் டை ஆக்சைடு உள்ள வர இன்புட்டும் அவுட்புட்டும் சேமா இருக்கு. சோ அதனால இது நியூட்ரல். Fourth generation biofuel will be negative. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு ரெடியூஸ் த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன். சோ ஏற்கனவே 400 ppm கிட்ட நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பண்ணோம்னா இந்த ஜெனரேஷன் அதாவது தேர்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல் யூஸ் பண்றதுனால இது மாடிஃபையே ஆகாது. ஆனா இதே ஃபோர்த் ஜெனரேஷன் பயோஃபியூவல் யூஸ் பண்ணோம்னா இந்த 400 ppmல இருந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது கார்பன் நெகட்டிவ், அதாவது கார்பனை நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்து ரெடியூஸ் பண்ணுது. ஏன்னா கார்பனை அது வந்து யூஸ் பண்ணி இந்த ஜெனரேஷன் ஆஃப் பயோஃபியூவலை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி கார்பன் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. So biofuel is important concept friends, ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து it is most potential question to be asked in the thing. So 2018 national policy on biofuels. So biofuels நம்ம broad பேசுறோம் friends, but biofuelsல நிறைய இருக்கு. biofuelsல biodieselனு இருக்கு, biogasன்னு இருக்கு, அப்புறம் எத்தனால்னு நம்ம பேசுறோம், which is blended with the petrol. So this three things is very important. So biodiesel பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த castor seed, அதாவது castor oil இருந்து நம்ம எடுக்கலாம். இல்ல repurposed cooking oil, இத பத்தி இப்போ நியூஸ்ல வருது. அதாவது நீங்க வந்து இப்போ சிக்கனை வறுக்குறீங்க இல்லைன்னா வந்து பூரி சுடுறீங்கன்னா அந்த ஆயில வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. அந்த ஆயில யூஸ் பண்ணிட்டு திருப்பி யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்க வீட்டுல யூஸ் பண்றது பரவாயில்ல, நீங்க திருப்பி யூஸ் பண்ணுவீங்க. பட் இதே ஒரு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல இல்லைன்னா வந்து கேன்டீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆயில வந்து அவங்க வந்து திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஸோ த ஆயில் கோஸ் வேஸ்டட். ஸோ அந்த பர்டிகுலர் ரீபர்பஸ்ட் ஆயில்ல இருந்து, ரீபர்பஸ்ட் குக்கிங் ஆயில்ல இருந்து ஃபியூவல் ப்ரொடியூஸ் பண்றது பத்தி பேசிட்டு இருக்காங்க இப்ப நியூஸ்ல. So in 2018 national policy on biofuel என்ன சொல்றாங்கன்னா, instead of 2030 the center plans to move ahead with ethanol blending target of 20%. நம்ம ethanol blending வந்து ஆக்சுவலா 5% இருந்து ஆரம்பிச்சோம், பட் 2% பண்ணிருந்தோம். இப்ப 20%ல பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் இப்போ வந்து நம்ம வந்து பயோ ஜெட் ஃபியூவல் பத்தி கூட பேசுறோம்.
அதாவது பயோஜெட் ஃபியூவல், ஈவன் ஏரோப்ளைன்ஸ்ல கூட நம்ம பயோஃபியூவல் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து நம்ம இப்ப ரீசெண்டா பைலட் டெஸ்ட் கூட பண்ணி முடிச்சிட்டோம். நேஷனல் பயோஃபியூவல் கோஆர்டினேஷன் கமிட்டி, இந்த கமிட்டி வந்து it is constituted under this particular policy. NCERT was constituted under the chairmanship of Minister of Petroleum and Natural Gas. So ஒவ்வொரு கமிட்டிக்கும் ஒரு சேர்மன்ஷிப் இருப்பாங்க. இதுல வந்து எக்ஸ் ஆஃபீஸோ மினிஸ்டர் வந்து சாரி எக்ஸ் ஆஃபீஸோ சேர்மன் வந்து மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். This this committee will provide overall coordination, effective end-to-end implementation and monitoring of biofuel program. So implementation, ஒவ்வொரு implementation process-ஐயும் இவங்க வந்து monitor பண்ணுவாங்க. They will be coordinating because இது வந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து state level-ல நடக்கும், district level-ல நடக்கும் இந்த particular process, அதாவது biofuel program. So அதை coordinate பண்றது வந்து இந்த particular committee. This committee has members from 14 other ministries. So எல்லா ministries ஒரு interdisciplinary இந்த process இருக்கிறதுனால, because friends நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் biofuels. So biofuels என்ற போது farmers include ஆறாங்க, rural development include ஆகுது, இதுல வந்து agriculture include ஆகுது, அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஸ் இன்க்ளூட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போர்ட், இந்த மாதிரி கஸ்டம்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள், ரெவென்யூ இன்க்ளூட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஆன அந்த மினிஸ்ட்ரியும் இன்க்ளூட் ஆகுறதுனால நிறைய மினிஸ்ட்ரி சேர்ந்து ஒரு கமிட்டியா ஃபார்ம் பண்ணி they will provide the coordination and the they will do the monitoring of this biofuel program. The policy was notified in super session of the national policy on biofuel, which was brought in 2009. So 2009 biofuel க்கு அப்புறம் 2018ல ஒரு biofuel program வருது. அதுல நம்ம 2030 instead of 2030க்கு பதிலா 2025லயே நம்ம வந்து 20% எத்தனால் blend பண்ணணும் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். So இதுக்கு வந்து புஷ் பண்றதுக்கு நம்ம நிறைய ப்ராசஸ், நிறைய விஷயம் வந்து கொண்டு வந்திருக்கோம். எஸ்பெஷலி திஸ் NPCC கமிட்டி, அப்புறம் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம்லயும் பயோஃபியூவல் ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொமோட் பண்ணணும், NCERT மூலமா ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் பாலிசில கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. The policy expands the scope of raw materials. இது ரொம்ப important friends. Raw material நம்ம முன்னாடி பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல், செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன். ஒவ்வொரு ஜெனரேஷன் ஆஃப் பயோஃபியூவல்லையும் ஒவ்வொரு ரா மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணோம் ஃபார் பயோஃபியூவல் ப்ரொடக்ஷன். இந்த பாலிசி இட் ஹாஸ் ரெகக்னைஸ்ட் மோர் தேன் ஒன் ரா மெட்டீரியல். தட் இஸ் எத்தனால் ப்ரொடக்ஷன் வந்து நீங்க சுகர் கேன் யூஸ் பண்ணிக்கோங்க, சுகர் பீட் யூஸ் பண்ணுங்க, ஸ்வீட் சார்கம், ஸ்டார்ச் கண்டெய்னிங் மெட்டீரியல் லைக் கார்ன், கெசாவா, டேமேஜ்டு ஃபுட் கிரெயின்ஸ் லைக் வீட், broken rice, rotten potatoes. So இங்க பாத்தீங்கன்னா rotten potatoes எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. So those which are unfit for human consumption for ethanol production. So இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட் வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டா புஷ் பண்ணிருக்காங்க. So we have now transforming from first generation biofuel to second generation biofuel, which is very important for us because நான் ஏற்கனவே சொன்னது first generation biofuel நீங்க புஷ் பண்ணும்போது there will be a competition between the food the crops. அதாவது இப்போ ஃபுட் கிராப்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த ஃபுட் கிராப்ஸ் வந்து நம்மளோட ஃபுட்டுக்கு யூஸ் பண்ண போறோமா இல்லைன்னா ஃபியூவலுக்கு யூஸ் பண்ண போறோமான்ற கான்ஃபிளிக்ட் வரும். இப்போ வந்து இப்போ 100 கிலோகிராம் சப்ளை இருந்ததுன்னா 100 கிலோல எவ்வளவு ஃபுட்டு எவ்வளவு ஃபியூவல் அப்படின்னு போறதை பொறுத்து நம்மளோட பிரைசிங் வந்து இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிரைசிங் எப்பயுமே சப்ளை டிமாண்டை பொறுத்து இருக்கு. ஸோ இப்போ வந்து டிமாண்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், ஆனா இப்ப சப்ளை ஃபுட்டுக்கான சப்ளை குறைஞ்சிடும். ஸோ டிமாண்ட் வந்து ஆல்மோஸ்ட் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். பட் ஒரு அசம்ஷன்ல வந்து டிமாண்ட் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கோங்களேன். இப்ப சப்ளை வந்து உங்களுக்கு ரெண்டு விதமா பிரியுது, ஒன்னு ஃபியூவலுக்கும் ஒன்னு ஃபுட்டுக்கும். ஸோ சப்ளை வந்து இங்க கம்மி ஆயிடும், ஏன்னா ஃபியூவலுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ சப்ளை கம்மி ஆனோம்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபுட்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா பாமர மக்களும் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இட் வில் பி அஃபெக்டிங் த கன்சியூமர்ஸ் அண்ட் இட் வில் அஃபெக்ட் த ஃபார்மர்ஸ் அஸ் வெல். ஸோ கன்சியூமர்ஸ் வந்து கஷ்டப்பட்டாங்கன்னா ஃபார்மர்ஸும் கஷ்டப்படணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து இட் இஸ் creating a problem. But yes, farmers will have good prices because fuel. இப்போ ஒரு potatoes வந்து
கெட்டு போயிடுச்சுன்னா இல்லைன்னா வந்து இட் இஸ் நாட் பீங் சோல்டு அப்படின் போது அவங்க வந்து அது ஃபியூலுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடலாம். அதனால ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஃபார்மர்ஸ் இஸ் ஏபிள் டு இன்க்ரீஸ் திஸ் இன்கம். ஸோ நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் பாலிசில டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் பாலிசி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பயோஃபியூவல் மூலமா ஃபார்மர்ஸ்னால நிறைய இன்கம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, அதாவது ஃபுட் பிரைசஸ் அதாவது ஃபுட் இன்ஃபிளேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமா இருக்கும்போது நம்ம வந்து செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூலையும் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து அந்த பாலிசியோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐம் நாட் கோயிங் டீப் இன்டு இட். ஐ ஹோப் யூ ஆல் ரீட் திஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதுல முக்கியமான விஷயம் என்ன பேசுறாங்கன்னா பேசிக் அட்வான்ஸ்டு ரெண்டு விதமா இந்த பர்டிகுலர் பாலிசில இது கிளாசிஃபை பண்றாங்க. பேசிக்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அட்வான்ஸ்டுனா செகண்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வாட்டர் பொல்யூஷன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட்டர் பொல்யூஷன்ல என்னென்ன பிரச்சனைன்றது நம்ம வந்து பேசியிருந்தோம். யூட்ரோபிகேஷன், ஆசிட் ரெயின், ஓஷன் அசிடிபிகேஷன், பிளாஸ்டிக் பொல்யூஷன், இந்த மாதிரி வாட்டரை பொல்யூட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன லெஜிஸ்லேஷன் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா வாட்டர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் of Pollution Act 1974. So which Water Act first vandada illa Air Act first vanducha? So comment box la podunga. So water is came in 1974 to safeguard our water resources. Domestic sewage. So idu or periya problem which is polluting the water. The domestic sewage includes, that is primarily contains biodegradable organic matter which readily decomposes thanks to bacteria and other microorganisms which can multiply using these organic substances as substrates and hence utilize some of the components sewage. Friends, நான் இது வந்து ஒரு சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்றேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். நான் யூட்ரோபிகேஷனையும் நான் திருப்பி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த எக்ஸ்பிளனேஷன் மூலமா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். யூட்ரோபிகேஷன்ல பேசிக்கா வந்து அந்த பாண்ட்ல வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருந்து fertilizers which is containing nitrogen, phosphorus, potassium is getting ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. மழை பெய்யுது, அந்த மலையில இருந்து இந்த ஃபர்டிலைசர் எல்லாம் டிசால்வ் ஆகி அப்படியே பாண்ட்ல வந்து சேருது. ஸோ இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் வந்து இதுல ஆட் ஆகுது. ஸோ பாண்ட்ல நார்மலா வந்து தண்ணி இருக்கும், இதுல நியூட்ரியன்ஸ் வந்து இந்த மாதிரி ரன் ஆஃப் மூலமா ஆட் ஆகுது. இல்ல நீங்க வந்து துணி துவைக்கிறீங்க, இல்ல பாத்திரத்தை கழுவுறீங்க, இல்லைன்னா வந்து நம்ம பாத்திரத்தை கழுவுற வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் இது பாண்ட்ல போடுறீங்க, இப்படிலாம் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் வந்து ஆட் ஆகும். இல்லைன்னா சில இண்டஸ்ட்ரீஸ் which is a food processing industries, say for example இது fish industry, இல்லைன்னா மீட் இண்டஸ்ட்ரி, இல்லைன்னா வந்து சிக்கனை வளர்க்குற பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருந்து வேஸ்ட் வந்து போனாலும் அது ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் தான். இந்த ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ்லாம் இந்த பாண்ட்ல வந்து சேருது. ஸோ திஸ் பாண்ட் இஸ் யூஷுவலி ஒலிகோட்ராபிக், அதாவது இது வந்து நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இட் நவ் பிகம்ஸ் யூட்ராபிக். சோ இந்த ஒலிகோட்ராபிக்ல இருந்து யூட்ராபிக்கா மாறிடுது. ட்ராபிக் மீன்ஸ் ஃபுட் அப்படின்றது நம்ம சொன்னோம். ட்ராபிக் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் செயின் நம்ம பேசிருப்போம். ஸோ ஒலிகோ மீன்ஸ் இட் ஹாஸ் லெஸ் நியூட்ரியன்ஸ், யூட்ராபிக் மீன்ஸ் இட் ஹாஸ் மோர் நியூட்ரியன்ஸ். ஸோ நவ் த பாண்ட் இஸ் ஹேவிங் மோர் நியூட்ரியன்ஸ். இப்ப நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால உள்ள வர்றது யாருன்னா நம்ம ஆல்கே. இங்க வந்து ஆல்கே என்ன பண்ணுன்னா ப்ளூம் ஆகி algae வந்து நிறைய, it is a microbial organism, it colonizes this particular pond. இந்த algae பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படலம் மாதிரி இந்த பாண்ட்ல வந்து ஒரு படலம் மாதிரி கிரீன் கலர்ல வந்து படையும். நீங்க நிறைய ரிவர் பாண்ட்ல நம்ம பார்த்திருப்போம். இது யூஸ்வலா ஸ்டாக்னன்ட் வாட்டர்ல தான் இருக்கும். சோ இந்த பாண்ட்ல இந்த மாதிரி வந்து ஆல்கே ப்ளூம் நடக்கும்போது என்ன பண்ணும், ரெண்டு விஷயம் பண்ணும். ஒண்ணு, இது சன்லைட்டை தடுத்துருது. இது வந்து ஒரு பெரிய படலம் மாதிரி படுறதுனால இதுல வந்து உள்ளுக்குள்ள வந்து சன்லைட் போகாம இது சன்லைட்டை பிரிவென்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆல்கே வந்து என்ன பண்ணுது, இது ஆல்கே வந்து வளர்ந்து இறக்கும் போது, அதாவது when it dies it will use so when it dies what happens is bacteria வந்து இந்த ஆல்கையை சாப்பிடும். So because bacteria is a decomposer, it will eat the dead algae.
So in the dead algae அது சாப்பிடும் போது என்ன ஆகும்னா this bacteria will consume oxygen. So the fishes is now deprived of sunlight as well as the oxygen. Now the river, the pond has lots of nutrients, contains lots of dead matter like algae, indella dead ஆயிடுச்சு. Now the fishes, now it is having low oxygen and so the fishes also dies. Now this pond now is becoming a dead zone. இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் யூட்ரோபிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், யூஷுவலாவே இது நடக்கலாம். என்னன்னா ஏஜிங் ஆஃப் லேக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏஜிங் ஆஃப் லேக்ஸ்னா இப்போ நீங்க ஒரு பாண்ட நீங்க பாக்குறீங்க, அந்த பாண்ட்ல வந்து ஒரு குழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழியில மழை பெஞ்சு தண்ணி தேங்குது, அது வந்து ஒரு பாண்டா மாறுது. அந்த பாண்டை வந்து மாறும்போது செடிமெண்ட்ஸ், அதாவது வெளியில இருந்து ரிவர் வந்து எரோட் பண்ணி வர செடிமெண்ட்ஸ் வந்து அதுல வந்து சேரும். அதுல வந்து அந்த பாண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாண்டு வந்து பாண்டோட டெப்த் குறைஞ்சு அந்த பாண்டு வந்து இது வந்து ஒரு மார்ஷா இல்ல ஸ்வாம்பா மாறிடும். இதுதான் ஏஜிங் ஆஃப் லேக்ஸ். நார்மலா இங்க வந்து ஃபிஷஸ் இருந்தாலும் ஃபிஷஸ் நார்மலாவே சாகத்தானே செய்யும், இன்னைக்கும் அது செத்துதான் ஆகணும். இந்த ப்ராசஸ்ல அது வந்து ஆல்கேனால வந்து டிப்ரைவ் ஆகி சாகுது. ஆனா அது ஏஜ் ஆகியும் சாகும். சோ அப்படி ஏஜ் ஆகி சாகுறதுனால இந்த செடிமெண்ட், அதாவது இந்த பயாலஜிக்கல் செடிமெண்ட் ஆஃப் த டெட் ஆர்கன் டெட் ஃபிஷஸும் இதுல வந்து படிகிறதுனால இந்த பாண்டோட டெப்த் வந்து குறைஞ்சு இது ஏஜ் ஆகி இந்த பாண்ட் வந்து ஒரு மார்ஷா மாறும். இது நார்மலா நடக்கிறது. பட் இப்போ வந்து இட் இஸ் பீங் affected at a massive scale because of this eutrophication, which is nothing but because of the addition of nutrients from various sources. So இது வந்து various sourcesல இருந்து இந்த nutrients வந்து affect ஆறதுனால இந்த eutrophication of lake வந்து நடக்குது. So aging of lake வந்து yes, it is very normal, but eutrophication of lake is being it is highly anthropogenic. அதாவது man பண்ற இன்டர்வென்ஷனால, man பண்ற சேட்டைனால நடக்கிறது. So அதனால வந்து இந்த particular eutrophication is very dangerous and it is making the pond or any water resources dead soon. So water resources சாகடிச்சிடுது. So water ecosystem சாவடிச்சிடுது. So அந்த மாதிரி eutrophication is a very dangerous problem that you have to understand. So அதுதான் இங்க explain பண்ணிருக்காங்க. So microorganisms multiply using these organic substrates, hence utilize some of the காம்பனன்ட்ஸ் ஆஃப் சியூவேஜ். இப்ப வந்து இங்க வந்து டொமஸ்டிக் சியூவேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு டொமஸ்டிக் சியூவேஜ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்ள வந்து வாழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுல நிறைய ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் பாக்டீரியாவோ ஏதோ வந்து அதை சாப்பிட்டு அது வாழ ஆரம்பிச்சிடும். சோ அதனாலதான் வந்து இப்போ உங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, இது கட் பண்ண ஆப்பிள வந்து ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிடக்கூடாது, பிகாஸ் இட் இஸ் ரிச் இன் ஆர்கானிக் மேட்டர்ஸ். கட் பண்ண ஆப்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மைக்ரோபியல் ஆர்கானிசம்ஸ் வந்து உட்கார்ந்துரும். சோ அதனால ரொம்ப கட் பண்ண வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப லேட்டா சாப்பிடக்கூடாது, பிகாஸ் இட் இஸ் மைக்ரோபியல் ஆர்கானிசம் அதுல வந்து சேர்ந்துரும். சோ அதே மாதிரி தான் டொமஸ்டிக் சியூவேஜ்லயும். இட் இஸ் பாசிபிள் டு எஸ்டிமேட் த அமௌண்ட் ஆஃப் biodegradable organic matter in sewage matter by measuring biological oxygen demand. இங்க biological oxygen demand மூலமா biodegradable organic matter எவ்வளவு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நான் போய் சொன்னேன், நம்ம என்ன சொன்னோம், பாண்ட்ல வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆயிடுது பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர்கானிக் மேட்டர். இப்போ ஆர்கானிக் மேட்டர்ல உள்ள வந்ததுனாலதான் ஆல்கே நிறைய வந்துருச்சு, ஆல்கே நிறைய வந்து பாக்டீரியா நிறைய வந்துச்சு, பாக்டீரியா நிறைய வந்ததுனால ஆக்சிஜன் கம்மி ஆயிடுச்சு, அதனால ஃபிஷஸ் வந்து ஆக்சிஜன் இல்லாம போயிடுது. சோ இந்த ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆயிடும். அப்போ பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாகும். அதாவது ஆக்சிஜன் கம்மியா இருக்கு, ஆனா என்னோட டிமாண்ட் அதிகமா இருக்கு. சோ ஆக்சிஜன் கம்மியாக என்னோட டிமாண்ட் அதிகமாகுது. சோ தட் இஸ் வாட் biological oxygen demand. So biological oxygen demand will be an indicator to tell that the lake is having high organic matter. If the biological oxygen demand is high, organic matter is high, which means the oxygen level is low in that particular pond. So microorganisms involved in biodegradation of organic matter in the receiving water body consume a lot of oxygen, and as a result is a sharp decline in dissolved oxygen downstream. So இது வந்து நான் explain பண்ணிட்டேன். So I'm just skipping this. Please have a look at it. நீங்க read பண்ணிட்டு இந்த PPT share பண்ணும்போது you can read it and go through. The plants of water hyacinth நம்ம பேசினோம். இது
வாட்டர் லாண்டனா இந்த மாதிரி நிறைய இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் எல்லாம் வந்து நம்மளோட பாண்ட் ஈகோ சிஸ்டமையோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து கெடுத்துடணும். அதுல வந்து இந்த வாட்டர் ஹயாக்கின்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஆக்சுவலி அக்வாட்டிக் வீடு. வீடுனா என்ன, கலைன்னு சொல்லுவாங்க. வீடெல்லாம் ஒரு ஒரு கிராப்பிங் லேண்ட்ல நடந்தா நம்ம எடுத்து விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி அக்வாட்டிக் வீடு தான் இந்த வாட்டர் ஹயாக்கின். திஸ் இஸ் கால்ட் அஸ் டெரர் ஆஃப் பெங்கால். So they grow abundantly in eutrophic water bodies. அதாவது eutrophic அதிகமா நியூட்ரியன்ட் உள்ள வாட்டர் பாடிஸ்ல ஆல்கி உள்ள வர மாதிரி இந்த மாதிரி வாட்டர் ஹயாக்கின் உள்ள வரும். And lead to an imbalance in the ecosystem dynamics of the water body. This was given in the PPT. I just gave it like this. So water hyacinth is it is called as terror of Bengal. This water hyacinth is being affecting the eutrophic water bodies. So இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். A few toxic substances often present in industrial wastewaters can undergo biological magnification. So biomagnification பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். So I'm skipping this. தெரிஞ்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் வந்து நம்ம பாண்ட்ல சேரும் போது அந்த பாண்ட்ல இருக்க அந்த இண்டஸ்ட்ரியல் கெமிக்கலை வந்து சில ஃபிஷஸ் சாப்பிடும். அந்த ஃபிஷஸை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் கெமிக்கல் வந்து நம்மளுக்கு வந்து சேருது. இப்ப மெர்க்குரியோ டிடிடியோ வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து பாண்ட்ல கலந்துட்டாங்கன்னா அந்த பாண்ட்ல மீன் அதை சாப்பிட்றதுனால மீன் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்துருது. ஸோ அது ஒரு டேஞ்சரஸ் பொல்யூஷன். பொல்யூட்டட். ஓகே, சோ பயோமேக்னிஃபிகேஷன் இந்த மாதிரி நடக்குது. சோ இது யூட்ரோபிகேஷன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் ஹேவ் அ லுக் அட் இட். இதுல வந்து இம்பார்ட்டண்டா நம்ம பேச வேண்டியது கல்ச்சுரல் ஆர் ஆக்சிலரேட்டட் யூட்ரோபிகேஷன். இதுதான் நம்ம பேசினது. அதாவது ஏஜிங் ஆஃப் லேக் வந்து நார்மலா நடக்கிறது. ஆனா இப்போ மேன்மேட் காசஸ்னால, அதாவது அக்ரிகல்ச்சர்ல நிறைய ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றதுனால, இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் டிஸ்சார்ஜ்னால இல்லைன்னா டொமஸ்டிக் சியூவேஜ்னால இந்த யூட்ரோபிகேஷன் ப்ராப்ளம் வந்து ஆக்சிலரேட்டடா நடக்குது. இல்ல இதுக்கு அதனால இதுக்கு பேரு ஆக்சிலரேட்டட் யூட்ரோபிகேஷன். சோ அதுதான் நான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து தெர்மல் பொல்யூஷன் நம்ம பேசணுமா? சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் கன்ஸ்டிடியூட் another important category of pollutants. சோ இதுல வந்து தெர்மல் வேஸ்ட் வாட்டர் இதுதான் தெர்மல் பொல்யூஷனை கிரியேட் பண்றது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பவர் பிளான்ட்ல என்ன இருக்கும்? பவர் பிளான்ட்ல என்ன பண்ணுவாங்க? கோல் லைக் ஃபாசல் ஃபியூவல்ஸ் வந்து பர்ன் பண்ணுவாங்க. பர்ன் பண்ணி அதை வந்து பர்ன் பண்றதுல அந்த ஹீட் எனர்ஜியை வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு இது தண்ணிய வந்து சூடு பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சோ வாட்டரை வந்து இந்த ஹீட் எனர்ஜி மூலமா சூடு பண்ணுவாங்க. திஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்டீம். தி ஸ்டீம் இஸ் யூஸ்டு டு ரன் த டர்பைன். ஓகே, ரன் த டர்பைன். டர்பைன் ரன் ஆகுது மெக்கானிக்கல் எனர்ஜி. சோ இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி, அதாவது டர்பைன் ரன் பண்ணி அந்த டர்பைன் என்ன பண்ணும்னா இட் வில் பி யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சோ இங்க வந்து இந்த ஸ்டீம் பாத்தீங்கன்னா இந்த டர்பைனை ரன் பண்ணும் போது கொஞ்சம் ஹீட் ரெடியூஸ் ஆகி வாட்டரா திருப்பி மாறிடும். சோ வாட்டரை வந்து ஹீட் பண்ணிடுறாங்க. ஹீட் பண்ணதுனால ஸ்டீமா மாறுது. ஸ்டீம் வந்து இந்த டர்பைனை ரன் பண்ணும்போது திருப்பியும் வாட்டரா மாறும். அதாவது கொஞ்சம் கூல் டவுன் ஆகி வாட்டர் ஆகும். பட் இந்த வாட்டர் வந்து இன்னும் டெம்பரேச்சர் ஹையா இருக்கும். அதாவது ஹாட் வாட்டரா தான் இருக்கும். சோ இந்த ஹாட் வாட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஸ்ட்ரீம்ல கலந்துருவாங்க, இல்லைன்னா பாண்ட்ல கலந்துருவாங்க, இல்ல லேக்ல கலந்துருவாங்க. சோ இந்த மாதிரி ஹாட் வாட்டரை வந்து இந்த மாதிரி பாண்ட்ல நீங்க வேஸ்ட், அதாவது இந்த வேஸ்ட் வாட்டர் வந்து பாண்ட்ல கலக்கும் போது தெர்மல் பொல்யூஷன் நடக்குது. அதாவது பாண்டோட நார்மல் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுது இந்த தெர்மல் பொல்யூஷன். அதனால நார்மலா அந்த ஃபிஷஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் அதால தாங்க முடியாது. சோ இட் டைஸ். சோ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் டு டெல் யூ. பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த தெர்மல் பொல்யூஷன் நடக்கிறதுல நார்மலா அங்க இண்டிஜினஸ் ஃபிஷஸ் அதாவது அங்க வந்து நேட்டிவா வளர்ற சில ஃபிஷஸ் வந்து அழிஞ்சிடும். ஆனா சில ஃபிஷஸ் which can tolerate this particular temperature or microbial organism will be thriving. சோ சில மைக்ரோபியல் ஆர்கானிசம் வந்து ஹாட் ஸ்பிரிங்ல கூட வளரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இது முன்னாடி கிளாஸ்ல. சோ அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சரை தாங்கக்கூடிய ஃபிஷஸோ, தாங்கக்கூடிய பிளான்ஸோ, தாங்கக்கூடிய மைக்ரோபியல் ஆர்கானிசமோ அந்த இடத்துல வரும். சோ டோட்டலா நம்ம ஈகோ சிஸ்டமையே மாத்தி விட்டுட்டோம். ஏற்கனவே இருந்த இண்டிஜினஸ் ஃபிஷஸ் எல்லாம் செத்து போய் வேற ஏதோ எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் வந்து உள்ள வருது. சோ அதனால டோட்டலா இந்த ஈகோ சிஸ்டமே நம்ம கொலாப்ஸ் பண்ணிடுறோம். So that is the one important effect of this thermal pollution. This thermal pollution வந்து நீங்க அப்படியே இது கேஸ் பண்ணி சொல்லுங்களேன். So thermal pollution,
thermal pollutionல temperature increase ஆறதுனால ஒரு விதமான ecosystemல ஒரு விதமான fishes A B C ன்னு fishes இருக்கிறதுக்கு பதிலா இப்போ அதே ecosystemல temperature அதிகமானதுனால XYZ ன்னு fishes வருது. சோ இதே மாதிரிதான் climate change நடக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு என்ன ஒரு பாண்ட் இருந்தாலும் குளோபல் வார்மிங் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா ஏபிசின்னு இருக்கிற இடத்துல இப்போ XYZன்னு எல்லா ஸ்பீசஸும் மாற ஆரம்பிச்சிடும். சோ அதனால வந்து ஈகோ சிஸ்டம் எல்லா இடத்துலயும் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ வந்து அது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா ஒரு பெரிய த்ரெட். ecological sanitation friends, இது வந்து it is not related to any pollution. இது வந்து ஒரு டெக்னிக் which is used to remediate the human waste. So ecological sanitation na நம்ம வந்து human excreta-வை வந்து ப்ராசஸ் பண்ற ஒரு மெக்கானிசம். இதுக்கு பேரு ஈகோ சாண்ட் டாய்லெட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபேமஸா நம்மளோட ட்ரெயின்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈகோ சாண்ட் டாய்லெட் இது என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இங்க டாய்லெட் போகும்போது என்னன்னா நம்மளோட ஹியூமன் எக்ஸ்கிரீட்டாவை இது ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணும்னா இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ மேன்யூர் அண்ட் வாட்டரா மாத்திடும். சோ வந்து பயோடிகிரேடபிள் மேட்டரான நம்ம ஹியூமன் எக்ஸ்கிரீட்டாவை அழகா டிகிரேட் பண்ணி இட் கேன் பி யூஸ்ட் அஸ் மேன்யூர், அதாவது ஃபர்டிலைசராகவும் நார்மல் வாட்டராகவும் இது வந்து ப்ராசஸ் பண்ணிடும். அதாவது இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பயோடிகிரேடேஷன் இங்க வந்து பயோ ரெமெடியேஷன் தான் நடக்கும். சோ இங்க வந்து சில மைக்ரோபியல் ஆர்கானிசம் யூஸ் பண்ணி ஹியூமன் எக்ஸ்கிரீட்டாவை வந்து டிகம்போஸ் பண்றாங்க. சோ அந்த மாதிரி பயோ ரெமெடியேஷன் நடக்கும்போது இட் இஸ் வெரி ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தட் ஆஃப் டிஸ்போசிங் த ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா. So ecological sanitation is a sustainable system for handling human excreta using dry composting. So composting na manure creation. So vermicomposting நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம். Vermicomposting is using earthworm. Okay, so dry composting toilets. This is a practical, hygienic, efficient, cost-effective solution to human waste disposal. So இது வந்து நம்ம ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெயின்ல எல்லாம் ஓப்பன் டாய்லெட்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ட்ராக்ல வந்து நம்மளோட ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா வந்து அப்படியே இருக்கும். ஸோ டிஸ்போஸ் ஆகாம இருக்கும். ஸோ இது வந்து அவங்க எல்லா people who are being employed in this for removing all these cleaning all these people are actually indirectly a manual scavenger னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பேட் சிச்சுவேஷன் வந்து நம்ம ரயில்வே ட்ரெயின் அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த ஈகாலஜிக்கல் சானிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட். இது ஒரு சோசியல் இஷ்யூவையும் சால்வ் பண்ணுது, என்விரான்மெண்டல் இஷ்யூவை சால்வ் பண்ணுது. And also it is very, very useful because it is also providing manure. So this is very multiple benefit in nama solalam. Then municipal solid waste are waste from homes, office, stores, schools, hospital, etc. that are collected and disposed by the municipality. So municipal solid waste நம்ம எடுத்துட்டு போறதுக்கு municipality ல இருந்து நம்ம வீட்டுக்கு வீடு வருவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். So what is this municipal solid waste? It includes the waste like paper, food waste, plastic, glass, metals, rubber, leather, textile, etc. Friends, உங்களுக்கு classification of waste ரொம்ப முக்கியம். There are some waste which are called as hospital waste. So hospital waste லாம் பாத்தீங்கன்னா ஒரு விதமா அவங்க டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இது முனிசிபல் சாலிட் வேஸ்ட் ஒரு விதமா டிஸ்போஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் வேஸ்ட் ஒரு மாதிரி, வேஸ்ட் ஒரு மாதிரி. சோ வேஸ்டையே நம்ம கிளாசிஃபை பண்ணி எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் டிஸ்போஸ் பண்ணணும். சோ அதனால வேஸ்ட் என்ன வேஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்களே உங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்திருப்பாங்க ட்ரை வேஸ்ட் இது, வெட் வேஸ்ட் இது, பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இது, நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க கட்டாயம் பார்க்கணும். So public awareness is very, very important, friends. Then sanitary landfills were adopted as a substitute for open burning dumps. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய டெல்லியில ஒரு ஐ திங்க் நான் டெல்லியில வந்து ஒரு இடத்துக்கு போனேன். அங்க ஒரு பெரிய மலையா இருந்தது. நான் மலையும் நினைச்சேன், பார்த்தா ஃபுல்லா அது வந்து முனிசிபல் வேஸ்ட். சோ முனிசிபல் வேஸ்ட் அந்த மாதிரி ஓப்பனா போட்டிருக்காங்க. இது மும்பைலயும் நிறைய இடத்துல நடக்குது. அந்த இடத்துல ஃபயர் வந்துரும். சோ வந்து இந்த மாதிரி வந்து முனிசிபல் வேஸ்ட் வந்து வேஸ்டோட கலந்தும் பிளாஸ்டிக் வேஸ்டோட கலந்தும் நிறைய ஃபயர் த்ரெட் வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா அந்த வேஸ்டுக்கு பக்கத்துலதான் ஸ்லம் பீப்புள் எல்லாம் இருப்பாங்க. அவங்களோட லைஃப் பாதிக்கும். So
ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய த்ரெட்டா வந்து இந்த முனிசிபல் வேஸ்ட் வந்து ஓப்பன் டம்ப்ல போடுறதுனால, அதாவது ஓப்பன் டம்ப்ல, ஓப்பன் பர்னிங் டம்ப்ல போடுறதுனால பெரிய இஷ்யூவா இருக்கு. சோ என்ன பண்றாங்க இங்க சானிட்டரி லேண்ட்ஃபில்லா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லேண்ட் இதுக்கே அலாட் பண்ணி, அந்த லேண்ட்ல ஒரு லேண்ட இதுக்கே அலாட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த லேண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயர் ஆஃப் மண் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல திருப்பியும் லேயர் ஆஃப் சாயில் போடுவாங்க. இப்படி சாயில் போடும்போது என்ன ஆகும்னா, அந்த வேஸ்ட் வந்து இட் கெட்ஸ் டிகம்போஸ்ட், கம்ப்ரஸ்ட் அண்ட் டிகம்போஸ்ட். So compress ஆகும், அதுக்கப்புறம் டிகம்போஸும் ஆகும். So this can be now reduced to small amount of waste and கம்போஸ்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி சானிட்டரி லேண்ட்ஃபில்லா யூஸ் பண்ணாங்க. இந்த லேண்ட்ஃபில் தான், பட் ஓபனா நீங்க டம்ப் பண்ணாம நீங்க வந்து இத வந்து கம்போஸ்ட் பண்றீங்க. சோ அதுதான் சானிட்டரி லேண்ட்ஃபில். சோ தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் திஸ் சானிட்டரி லேண்ட்ஃபில் ஆல்சோ ஹேஸ் சர்டன் ப்ராப்ளம்ஸ். பிகாஸ் பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து கீழே நம்ம யோசிக்கவே இல்லை. இப்ப சாயில்ல வந்து நீங்க இந்த இடத்துல வேஸ்ட் எல்லாம் போடுறீங்க. இது என்ன ஆகும், மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த வேஸ்ட்ல இருக்க இது பாக்டீரியா எல்லாம் பாத்தீங்கன்னா லீச் ஆகி கிரவுண்ட் வாட்டருக்கு போயிடும். இல்ல நீங்க தேவையில்லாத கெமிக்கல்ஸோ இல்ல தேவையில்லாத மெட்டல் காம்பவுண்ட்ஸோ இது if it is soluble, it will be dissolved in the groundwater. So sanitary landfillனாலும் ஒரு ப்ராப்ளம் தான், ஓபன் பர்னிங் டம்ப்னாலும் ப்ராப்ளம் தான். என்ன இங்க வந்து தேவையில்லாத ஸ்பேஸ் கன்சியூம் பண்றதையும் இது திடீர்னு ஃபயர் ஆகுறதையும் தடுக்கிறோம் இந்த சானிட்டரி லேண்ட்ஃபில் மூலமா, அவ்வளவுதான். பட் இது வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப்பை எடுத்தாகணும். ஒண்ணு வந்து சோர்ஸ் செக்ரிகேஷன். சோர்ஸ் செக்ரிகேஷனா என்ன, நம்ம வீட்லயே வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் தனியா, இ வேஸ்ட் தனியா அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸா செக்ரிகேட் பண்ணி நம்ம வந்து முனிசிபல் பாடிக்கு கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஈஸியா வந்து அழகா எப்படி ரெமெடியேட் பண்ணணுமோ, அதாவது எப்படி வந்து அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுமோ அந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னா அதை வந்து கம்போஸ்ட் ஆகும். நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்லயும் பிளாஸ்டிக் வேஸ்ட், இ வேஸ்ட் எல்லாம் அதை தனியா பிரிச்சிருந்தோம்னா அதுக்கு தனியா ரீசைக்கிளோ இல்ல வந்து ரெடியூசிங் மெத்தட்ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நம்ம 4R டெக்னிக் யூஸ் பண்றோம். வாட் இஸ் திஸ்? ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ஓகே, 3R. ஓகே, இதுல ஆக்சுவலா 7R கூட சொல்றாங்க. ஆனா வந்து திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ரிமெம்பர். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். சோ இது வந்து நீங்க பொருளையே வாங்குறதே ரெடியூஸ் பண்ணிடுறீங்க. சோ கடைக்கு போனீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அள்ளி தள்ளாம அந்த மாசத்துக்கு என்ன யூஸ் தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டீங்கன்னா தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பாக்கெட்டா யூஸ் வாங்காம பெரிய பாக்கெட்டா வாங்கணும். ஏன்னா சின்ன சின்ன பேக்கெட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து நிறைய சேர்ந்துடும். சோ அதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரீயூஸ் பண்ணணும். இப்ப சில கவர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்க வேற விஷயத்துக்கும் ரீயூஸ் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும். சோ இந்த மாதிரி வந்து 3 hours இருக்கு. இதுல 7 hours கூட சில பேர் சொல்றாங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர் all these 7 hours, but just have a look at it. 3 hours, 4 hours, 5 hours, 6 hours, 7 hours வரை இருக்கு. Okay, this is about sanitary landfills. All waste that can generate be categorized into 3 types. இது நம்ம பேசிட்டோம். Okay, so state government across the country are trying to push for reduction in the use of plastic and use of eco-friendly packaging. இப்போ மஞ்சப்பை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ அழகா இது ஏடிஎம் மிஷின்ல காசு எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு மஞ்சப்பை மிஷின் வந்து இப்போ வந்துருச்சு. சோ அது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் தான். இட் ஷுட் பி சக்சஸ்ஃபுல். நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு தான் இருக்காங்க, பட் நிறைய இது சக்சஸ்ஃபுல்லா இல்ல. இது ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா நம்ம தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். சோ அந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங், யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் குறைக்கிறதுக்காக நிறைய கொண்டு வந்திருக்காங்க. We can do our bit by carrying cloth or other natural fiber carry bags when we go shopping and by refusing polythene bags. So நீங்க போகும்போது கட்டப்பையோ இல்ல வந்து சாதாரண பேக்கோ எடுத்துட்டு போங்க. பிளிப்கார்ட், ஸ்விக்கில எல்லாம் இப்ப ஆர்டர் பண்ணும்போது நார்மலா வந்து அவங்க அழகா இது துணிப்பையில தான் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் வந்து அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ல வந்து தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கவர் பண்றாங்க. சோ அதை ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்துதான் ஆகணும். irreparable. அடுத்து வந்து இ வேஸ்ட் பத்தி பேசுறாங்க. இ வேஸ்ட் ஆர் buried in landfills or incinerated. சோ இ வேஸ்ட்க்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, பிளாஸ்டிக் வேஸ்ட்க்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் தனியா நம்ம ஒரு கிளாஸ்ல படிக்கலாம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இ வேஸ்ட் இஸ் நதிங் பட் those electronic goods which are not being used and it is a waste. So
E-waste are buried in landfills or incinerated, which is very dangerous because incinerated, நீங்க வந்து அதை எரிச்சு விட்டீங்கன்னா சில explosive substances can result in very dangerous situation, or there can be some metals which is dissolved, which gets melted and it goes into the groundwater, which is very dangerous. Landfills la potalum adhe da groundwater contamination is very important issue that people forget, because e-waste வந்து நீங்க சும்மா waste ஆன போனை வந்து இது பண்ணீங்கன்னா அது வந்து அதுல இருக்க மெட்டல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அந்த மெட்டல்ஸ் வந்து ஆக்சுவலா அதுல கோல்டு கூட இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கோல்டை ரீசைக்கிள் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய இது ரெவென்யூ வந்து நம்ம இம்போர்ட்டுக்கு கொடுக்கறதுல இருந்து சேவ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி சேவ் பண்றதுக்கு நம்ம இதுல இருக்க e-waste, அதாவது இதுல இருக்க மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம ரீயூஸ் பண்ணணும். Unlike developed country, which has specifically built facilities for recycling of e-waste, recycling in developed countries often involve manual participation, thus exposing worker to toxic substances. நிறைய படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த e-waste பத்தி வந்து நிறைய படம் வந்திருக்கு. சோ மேனுவலா அந்த e-waste வந்து அவங்க டிஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த நான் சொன்ன எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் அவங்க என்கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைன்னா அந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கலோ இல்ல ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை. பிளாஸ்டிக்கை நீங்க எரிச்சாலும் அதுல ஒரு ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வருதோ இல்ல e-wasteல ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வருதோ, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். அடுத்து ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்திருந்தாங்க. அந்த கேஸ் ஸ்டடியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிளாஸ்டிக் வேஸ்ட ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு இன்னோவேட்டிவ் மெஷர் வந்து கொடுத்திருந்தாங்க. அது என்னன்னா பாலிபிளெண்ட் ஒண்ணு இல்ல, இட் இஸ் a fine powder of recycled modified plastic was developed by a company. Okay, so polyblend அப்படின்னா இங்க வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட ரீசைக்கிள் பண்ணி நம்ம சிமெண்ட்ல சேர்த்து இந்த சிமெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இட் இஸ் ரெடியூசிங் த டேமேஜ். ஓகே, சோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட வந்து சிமெண்ட்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம போடுற தார்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, ரோடு போடுற தார்ல, அதாவது பிட்டுமன்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஃபார் லேயிங் ரோட்ஸ். ஸோ திஸ் பிளாஸ்டிக் ஆக்சுவலி இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் இன்க்ரீசிங் த டியூரபிலிட்டி ஆஃப் திஸ் பர்டிகுலர் ரோடு டேமேஜ் ஆகாம ஃபிளெக்சிபிலிட்டி, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான லாரி போகும்போது ரோடு ஆக்சுவலி பிரேக்ஸ். அடிக்கடி மழை வந்து வெயில் வந்து மழை வருது வெயில் வருது, இப்படி டெம்பரேச்சர் மாறி மாறி வருதுனால இட் ஆக்சுவலி வெதர்ஸ், ரோடு வந்து வெதர் ஆயிடும். சோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு பிளாஸ்டிக்கை நீங்க வந்து பிளாஸ்டிக் பிட்டுமன்ல கலந்தோம்னா அந்த இது ரோடோட ஷெல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதோட டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதோட ப்ராப்ளம் வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக்கை நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஏற்கனவே அந்த ரோடுல வந்து இப்போ கிரவுண்ட்ல இந்த இடத்துல ரோடு போடுறீங்கன்னா, இந்த இடத்துல மண் இருக்கு, இந்த ரோடு இருக்கு, இங்க மண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க சாயில் இருக்கு, இங்க வந்து தார் ரோடு இருக்கு, இங்க சாயில் இருக்கு. இங்க மழை வரும்போது என்ன ஆகும்னா இது கிரவுண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து எங்க நடக்கும், இங்க சாயில மட்டும் தான் நடக்கும், தார்ல நடக்காது. இது பிளாஸ்டிக்கோட கலந்தோம்னா இன்னும் அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம யோசிக்கவே முடியாது. இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங், இது வந்து ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு பர்சன், ஒரு ஃபார்மர் வந்து என்ன பண்றாரு, அவரோட ஃபீல்டுல தண்ணியை நிறைய போட்டு அந்த இடத்துல ரைஸ் கல்டிவேட்டும் பண்றாரு, ஃபிஷ்ஷையும் அந்த தண்ணிக்குள்ள விடுறாரு. சோ இந்த மாதிரி ரைஸ் பிளஸ் பிசிகல்ச்சர் இஸ் அக்வாகல்ச்சர் மாதிரி தான். சோ இந்த மாதிரி ரைஸ் கல்டிவேஷன் பிளஸ் ஃபிஷ் கல்டிவேஷன், ஆர் ரைஸ் கல்டிவேட்டும் பண்றாரு, பிக்கையும் வளர்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மட்டும் பண்ணாம 2-3 அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு தான் இன்டகிரேட்டட் ஃபார்மிங். இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங்னா இங்க நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க, அதுதான் இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங். இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் சைக்ளிக்கல் ஜீரோ வேஸ்ட் ப்ரொசீஜர். என்ன ஜீரோ வேஸ்ட் ப்ரொசீஜர்னா, இப்ப ரைஸ்ல இருக்க ஹஸ்க வந்து ஃபிஷ், இப்ப வந்து ரைஸ்ல இருக்க ஹஸ்க வந்து பிக்குக்கு கொடுக்குறாங்க, பிக்கோட வேஸ்ட வந்து ரைஸுக்கு ஃபர்டிலைசரா யூஸ் பண்றாங்க. சோ இதுல வேஸ்டே இல்லாம இதோட வேஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ணி, இதோட வேஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ணி, இந்த மாதிரி ஜீரோ வேஸ்டா வந்து ஃபார்மிங் பண்றாங்கன்னா இதுக்கு பேரு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங். இஸ் சைக்ளிக்கல் ஜீரோ வேஸ்ட் ப்ரொசீஜர் வேர் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஒன் ப்ராசஸ் ஆர் சைக்கிள் இன் அஸ் nutrients for other process.
This allows maximum utilization of resources and increase the efficiency of production. So ஒரே லேண்ட்ல நம்மளால ரைஸும் கல்டிவேட் பண்ண முடியுது, ஃபிஷ்ஷும் பண்ண முடியுது, பிக் பண்ண முடியுது. இப்படி ஒரு எஃபிஷியன்டா நம்மளால வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியுது அப்படின்றதுனாலதான் இந்த இன்டெகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங் ஹஸ் பிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப ஃபார்மிங்ல நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங், இன்டெகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங், அதுக்கப்புறம் வந்து ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஒன் பை ஒன்னா நம்ம வந்து அந்தந்த இடத்துல வந்து படிக்கலாம். சோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. This is integrated organic farming. Next ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, நம்ம வந்து பாலினேட்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம படிச்சோம். அதாவது இன்செக்டிசைட் யூஸ் பண்றதுனால பீஸ் எல்லாம் செத்து போகுது அப்படின்னு பேசுறோம். சோ இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பேசுவோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, பீ கீப்பிங், dairy management, water harvesting, composting and agriculture in a chain of processes which support each other and allow an extremely economical and sustainable venture. இங்க வந்து இந்த இன்டெகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங்ல என்னெல்லாம் இன்டெகிரேட் பண்றாங்கன்னா, பீ கீப்பிங் இன்டெகிரேட் பண்ணலாம், டெய்ரி மேனேஜ்மெண்ட் இன்டெகிரேட் பண்ணலாம், வாட்டர் ஹார்வெஸ்டிங் இன்டெகிரேட் பண்றாங்க, கம்போஸ்டிங்கை இன்டெகிரேட் பண்றாங்க, அக்ரிகல்ச்சரையும் இன்டெகிரேட் பண்ணி இது ஒரு செயின் ஆஃப் ப்ராசஸஸா, சஸ்டைனபிள் வெஞ்சரா, எக்கனாமிக்கலா இவங்க வந்து இன்டெகிரேட் பண்றாங்க அப்படின்றதுதான் சொல்றாங்க. இதுல நோ நீட் டு ஹேவ் கெமிக்கல் ஃபர்டிலைசர். பிகாஸ் இப்ப வந்து ரைஸ் கல்டிவேட் பண்றாங்க, அதே இடத்துல கேட்டிலும் இருக்கு. அப்படின்னா கேட்டிலோட வேஸ்டையே ரைஸுக்கு ஃபர்டிலைசரா யூஸ் பண்ணுவாங்க. So there is no need to use chemical fertilizer. Crop waste is used to create compost, which can be used as natural fertilizer or can be used to generate natural gas. So ஒரு ஆக்டிவிட்டி இல்லாம நிறைய ஆக்டிவிட்டி சேர்ந்து பண்ணும்போது அந்த அதுக்கு பேரு தான் இன்டெகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங். சோ ரைஸை வந்து அவங்க நேச்சுரல் கேஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கூட யூஸ் பண்றாங்க. சோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாம ரெண்டு ஆக்டிவிட்டி அவங்க பண்றாங்க. அதனால அதுக்கு பேர் இன்டெகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்ம். அடுத்து வந்து another important pollution is through nuclear எனர்ஜி. அதாவது இப்ப நியூக்ளியர் எனர்ஜியை வந்து நம்ம இப்ப வந்து இது பண்ணோம். இதுக்கு தனி கிளாஸ் வந்து நம்ம பேசலாம். நியூக்ளியர் எனர்ஜி, அப்புறம் பவர் பிளான்ட், இதெல்லாம் பத்தி படிக்கணும். பிகாஸ் பவர் பிளான்ட்ஸ் பத்தி நிறைய நியூஸ்ல வந்திருக்கு, கொஸ்டின்ஸும் நிறைய கேட்கறாங்க. சோ நியூக்ளியர் எனர்ஜில என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம நியூக்ளியர் பிளான்ட்ஸ் எல்லாம் இப்ப இருக்கு. அதாவது எக்ஸாம்பிள் கூடன்குளம்ல வந்து நம்ம நிறைய ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் பிரச்சனை என்னன்னா, ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து இங்க யூஸ் பண்றாங்க, which is very dangerous. ஓகே, ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் மூலமா ட்ரெமெண்டஸ் எனர்ஜி வந்து கிரியேட் பண்றாங்க. அதை டேப் பண்ணோம்னா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகமா கிடைக்கும். பட் த ப்ராப்ளம் இஸ் ஹவ் யூ டிஸ்போஸ் திஸ் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம் இன் திஸ் நியூக்ளியர் பிளான்ட்ஸ், there will be chain of reaction. அதாவது இந்த ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம நியூக்ளியர் எனர்ஜியை டேப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது கண்ட்ரோல் பண்ண முடியாம, அதாவது நியூக்ளியர் பிளான்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்ல சைபர் கிரிமினல்ஸ் வந்து இந்த நியூக்ளியர் பிளான்ட்டை வந்து ஹேக் பண்ணி அதை வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்கன்னா இந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பெரிய ரேடியேஷன் த்ரெட்டை வந்து நம்ம உலகத்துக்கு, நம்ம அந்த பர்டிகுலர் சரௌண்டிங் ஏரியாவுக்கு கொடுக்கும். ஸோ திஸ் ரேடியேஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ் பிகாஸ் இட் will result in cancer, death and very severe illness for the people who are surrounding it. So அதனாலதான் கூடன்குளம்ல ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த ரேடியேஷன், அதாவது நியூக்ளியர் பிளான்ட்ல ஏதாச்சும் பிரச்சனைனா ரேடியேஷன் இருக்கு, ஆமா. ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் எப்படி டிஸ்போஸ் பண்றாங்க. இப்போ ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் எப்படி டிஸ்போஸ் பண்றாங்கன்னா, மண்ணுக்கடியில ஒரு பாக்ஸ்ல போட்டு, ஒரு வுடன் பாக்ஸ்ல போட்டு புதைச்சு வைக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு டிசாஸ்டர் மூலமா, அது ஒரு சுனாமியே நடக்குது வச்சுக்கோங்களேன். சுனாமியே நடக்கும்போது இந்த பாக்ஸ் வந்து உடைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? Imagine. So radiation, again, radiation will be a major problem. இந்த ரேடியேஷன் வந்து உங்க குழந்தைக்கு ஜெனரேஷன் வர இந்த ரேடியேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ரேடியேஷன் வந்து நம்ம குழந்தைங்களை டிசேபிள்டா வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா வந்து பிறக்க வச்சிரும், ப்ரீடம் டெத் நடக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து செர்னோபில் இன்சிடென்ட்ல நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம், ஃபியூகுஷிமா டிசாஸ்டர்லயும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஹிரோஷிமா நாகசாக்கில போட்ட பாம்பை வச்சும் நம்மளுக்கு தெரியுது நியூக்ளியர் எனர்ஜில இவ்வளவு பெரிய த்ரெட் இருக்குது. பட் ஸ்டில் வி கோ ஃபார் நியூக்ளியர் எனர்ஜி பிகாஸ் வி ஆர் ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் த எனர்ஜி. சோ அதனால வந்து இதுல போறோம். பட் எவ்வளவு தூரம் நம்ம அந்த த்ரெட்டை வந்து ஃபேஸ் பண்ண முடியும், இந்த த்ரெட்டை சேஃபா டிஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட். கிரீன் ஹவுஸ் கேஸ் இஸ் நத்திங் பட் கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து நம்ம ஊட்டியில், கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்திருப்போம். சோ கிரீன் ஹவுஸ் கேஸ்ல என்னன்னா, நம்மளோட சன்ல இருந்து வர இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை வந்து அது வந்து
உள்ள எடுத்துக்கிறோம், பட் வெளியில விடாது. இதுதான். ஓகே. சோ வந்து இங்க ஷார்ட் வேவ் ரேடியேஷனா வரத வந்து உள்ள எடுத்துக்கணும். லாங் வேவ் ரீரேடியேஷன் நடக்கிறத வந்து அது வந்து பிரிவென்ட் பண்ணிடும். சோ அதனால ஹீட் வந்து உள்ள வந்து எப்பயுமே இருக்கும். சோ இந்த ஹீட் எனர்ஜியை வந்து வெளியில இருந்து வர்றத டிரான்ஸ்பரண்டா இருக்கும். வெளியில இருந்து வரும்போது டிரான்ஸ்பரண்டா அது எல்லாத்தையும் உள்ள எடுத்துக்கும், பட் உள்ள இருந்து விடாது. சோ இந்த மாதிரி வந்து அந்த ஹீட் எனர்ஜியை வந்து ரீடைன் பண்றதுனால திஸ் இஸ் கால்ட் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். பிகாஸ் கிரீன் ஹவுசஸ்க்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ அதனால இந்த மாதிரி கேசஸ் like carbon dioxide, methane, which is having this greenhouse like effect, is called as greenhouse gases. So in the greenhouse gases it is very important because it is increasing the temperature of the earth. Normally the carbon dioxide ரொம்ப important because otherwise நம்மளோட earth minus 18 degrees Celsius வரை cool ஆயிடுமா. So carbon dioxide இருக்கணும், ஆனா அதோட லெவல் எப்படி இருக்கணும்னா it should be in the level of like 280 ppm க்கு கம்மியா இருக்கணும். பட் இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் 400 ppm க்கு இருக்கு. சோ அதனால இது ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கும். சோ பிகாஸ் இட் இஸ் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் ஆஃப் தி எர்த். கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்ல, இது கார்பன் டை ஆக்சைடு மாதிரி நிறைய கேசஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸ், எஸ்பெஷலி CH4, CFC, அதாவது கார்பன் குளோரோஃபுளூரோ கார்பன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் நைட்ரஜன் ஆக்சைடு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் வாட்டர் வேப்பர், these are all greenhouse gases. இதுல பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எஃபெக்ட் ஒன் டைம், அதாவது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடோட கிரீன் ஹவுஸ் பொட்டன்ஷியல் இது 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா, மீத்தேன் இதோட 4 பங்கோ 5 பங்கோ அதிகமா இருக்கும். CFC இதோட 10-100 பங்கு அதிகமா இருக்கும். சோ கார்பன் டை ஆக்சைடு பத்தி மட்டும் நம்ம பேசக்கூடாது. கிரீன் ஹவுஸ் கேசஸ் இதெல்லாம் இருக்கு. இது கார்பன் டை ஆக்சைடோட பல மடங்கு அதிகமா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட இது ப்ரொடியூஸ் ஆகுது. இட் இஸ் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் ஆஃப் தி எர்த். சோ அதை இங்க நான் பேசிருக்கேன். சோ கார்பன் டை ஆக்சைடு குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல், அதாவது எவ்வளவு தூரம் இந்த கார்பன் டை ஆக்சைடு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் 1. அதாவது 1 நீங்க கார்பன் டை ஆக்சைடு எஃபெக்ட கன்சிடர் பண்ணீங்கன்னா, மீத்தேன் அதோட 25 மடங்கு அதிகமா எஃபெக்ட் கொடுக்குது. நைட்ரஸ் ஆக்சைடு 300 பங்கு, CFC இதோட அதிகமான பங்கு. CFC na the fluorinated gases. So global warming potential of human generated greenhouse is a measure of how much heat each gas traps in the atmosphere relative to carbon dioxide. இங்க பாத்தீங்கன்னா ஆனா நம்ம ஏன் கார்பன் டை ஆக்சைடு பத்தியே அதிகமா பேசுறோம் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமா இருக்கு நம்ம அட்மாஸ்பியர்ல. அதனால அதோட குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் 1 இருந்தாலும் அது அதிகமா இருக்கிறதுனால அது சாரி 1 இல்ல, இங்க ரிலேட்டிவா வச்சிருக்காங்க. சோ கார்பன் டை ஆக்சைடோட சே ஃபார் எக்ஸாம்பிள் அதோட கார்பன் டை ஆக்சைடு டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. மீத்தேன் இதோட ஆல்மோஸ்ட் ஒரு 1.2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணும். இது 5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி ரிலேட்டிவா சொல்றாங்க. இங்க ரிலேட்டிவா கார்பன் டை ஆக்சைடு 1 இருந்தா இது 25, 300, 10,000 அப்படின்ற மாதிரி ரிலேட்டிவா சொல்றாங்க. ஆனா கார்பன் டை ஆக்சைடு நம்மளோட மேஜர் ப்ராப்ளம் பிகாஸ் the amount of carbon dioxide is very high compared to methane. இது இன்னொன்னு கார்பன் டை ஆக்சைடோட சோர்சஸும் ஐடென்டிஃபையபிள். அதாவது இந்த சோர்சஸ் என்னன்னா இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் வெஹிக்கிள்ஸ், இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. சோ இதை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சில இடத்துல நான் பாயிண்ட் சோர்ஸா பொல்யூஷனா இருக்கும். அதாவது 2 விதம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாயிண்ட் சோர்ஸ் பொல்யூஷன்ல 2 விதம் இருக்கு. பாயிண்ட் சோர்ஸ் பொல்யூஷன், நான் பாயிண்ட் சோர்ஸ் பொல்யூஷன். அதாவது பாயிண்ட் சோர்ஸ் பொல்யூஷன்னா இப்போ இங்க இருந்துதான் இந்த பர்டிகுலர் பொல்யூஷன் நடக்குதுன்னு நம்மளால பாயிண்ட் பண்ண முடியும். நான் பாயிண்ட் சோர்சஸ்னா எங்க இருந்தோ வரும். இப்ப பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சைடோட பொல்யூஷன் எங்க இருந்து வருதுன்னு நம்மளால தெரிய முடியாது. பட் கார்பன் டை ஆக்சைடு பொல்யூஷன் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து தான் வருது, இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள்ஸ்ல இருந்து தான் வருது நம்மளால பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியும். சோ அந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடை நம்ம ஈஸியா ரெடியூஸ் பண்ண முடியும். மீத்தனையும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு, ஏன்னா அக்ரிகல்ச்சர்ல இருந்து அதிகமா கேட்டல் ப்ரீடிங்ல இருந்து தான் இந்த மீத்தேன் எமிஷன் நடக்கும். சோ கேட்டல்னாலதான் இந்த மீத்தேன் எமிஷன் அதிகமா இருக்கிறது. சோ அதுல இருந்து நம்மளால குறைக்க முடியும். சோ அந்த மாதிரி நம்மளால எப்படி சொல்யூஷன் கொண்டு வர முடியும்னு யோசிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடா இருக்கணும். நெக்ஸ்ட் டார்கெட் மீத்தேனா இருக்கணும்.
பட் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து சிஎஃப்சி வந்து இப்போ சிஎஃப்சி பாத்தீங்கன்னா குளோரோஃப்ளூரினேட்டட் கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசி மூலமா தான் வருது. சோ ஏசிய வந்து சிஎஃப்சி ஃப்ரீயா ஆக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த சிஎஃப்சி வந்து குறைஞ்சிடும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்மளால வந்து ரெமெடி கொண்டு வர முடியும். Rise in temperature is leading to deleterious changes in the environment, resulting in odd climatic changes. El Nino அப்படின்றது நீங்க வந்து ஜியோகிராஃபில படிச்சிருப்பீங்க. சோ எல் நினோ அப்படின்றது வந்து நம்ம வந்து பெரு அதாவது சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல இந்த இடத்துல வர அப்நார்மல் வார்ம் ஓஷன் கரண்ட். இந்த அப்நார்மல் யூஸ்வலா இந்த இடத்துல கோல்டு கரண்ட் தான் வரும். பட் எல் நினோ டைம்ல இந்த வார்ம் ஓஷன் கரண்ட் வரதுனால இதுதான் எல் நினோன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மழை பெய்யும். சோ வார்ம் ஓஷன் கரண்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல அதிகமா மழை பெய்யும். சோ மிச்ச இடத்துல அதாவது ஆஸ்திரேலியால, இந்தோனேஷியால, நம்ம இந்தியால மான்சூன் வந்து கம்மியாயிடும். சோ மான்சூன் கம்மி ஆயிடுச்சுன்னா நம்மளோட மான்சூன் ரெயின்ஃபாலும் கம்மி ஆயிடும். சோ இதுதான் பெரிய எஃபெக்ட். சோ we will face drought condition. அதாவது நம்மள வந்து drought condition வந்து நம்ம வந்து இந்தியா அண்ட் இந்தோனேஷியா மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க when there is El Nino condition, which is an abnormal warm ocean current along the western side of the South American continent. ஓகே, இல்லைன்னா நீங்க வந்து பசிபிக் ஓஷன்ல ஈஸ்டர்ன் கோஸ்ட்னு சொல்லலாம். ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் பசிபிக் ஓஷன் சொல்லலாம். So this is a major problem, thus leading to increasing melting of polar ice caps. Friends, இந்த ப்ராப்ளம்னால அதாவது climate change ப்ராப்ளம்னால எப்படி இம்பாக்ட் ஆகுது? So climate change என்ன பண்ணுது? டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. Climate change can be increase in temperature or decrease in temperature. இப்போ நம்ம climate changeல இப்போ நம்மளுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? increase in temperature. So இந்த increase in temperatureனால என்ன நடக்கும்? ஓஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா நீங்க வந்து நார்மலா வந்து இப்போ ஐஸ் வந்து நீங்க ஒரு கியூப் ஒரு டம்ளர்ல போடுங்க, அதை வந்து நீங்க வந்து வெளியே எடுத்து வைங்க, அது என்ன ஆகும்னா வாட்டர் லெவல் இவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆகும். So when there is addition of temperature, there is expansion of water. So ocean வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஐஸ் வந்து மெல்ட் ஆகும். இந்த ரெண்டும் சேர்ந்து நம்ம சீ லெவலை வந்து ரைஸ் பண்ணும். சோ சீ லெவல் ரைஸ் ஆச்சுன்னா there will be கோஸ்டல் எரோஷன் அதிகமாகும். சோ இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/3 of the population is there in the coastal region. அதாவது நம்ம கோஸ்ட்ல 100 கிலோமீட்டருக்குள்ள, இது அக்ராஸ் த வேர்ல்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். கோஸ்டல் ரீஜன்ல அதாவது ஓஷன்ல இருந்து 100 கிலோமீட்டருக்குள்ள நம்மளோட பாப்புலேஷன், அதாவது ஹோல் வேர்ல்டு பாப்புலேஷன்ல 1/3 வந்து இங்கதான் வாழ்றாங்க. ஓகே, 1/3 இருந்து 1/4 வந்து இங்க வாழ்றாங்க. சோ இங்க இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கும்போது ஒரு சீ லெவல் இன்க்ரீஸ் ஆனாலும் இல்ல சுனாமி மாதிரி இந்த பெரிய சீற்றம் நடந்தாலும் நிறைய பாப்புலேஷன் இறந்துருவாங்க. சோ அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் சிட்டிஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய சிட்டிஸ் வந்து கோஸ்டல் ரீஜன்ல இருக்கு. சென்னை உள்பட, சென்னை, விசாகப்பட்டினம், மும்பை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீ லெவல் சீக்கு பக்கத்துல இருக்கு. சோ இந்த மாதிரி சீ லெவல் ரைஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் டேஞ்சரஸா இருக்கும். there will be lots of flood in those areas. அடுத்து ஓசோன் டிப்ளீஷன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஓசோன் டிப்ளீஷன் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் டீடைலா வந்து இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். See friends, ஓசோன் டிப்ளீஷன் என்ன? ஓசோன்னா என்ன? ஓசோன்னா O3. இது வந்து ட்ரோபோஸ்பியர்ல இருந்ததுன்னா அது வந்து ஒரு பெரிய டேஞ்சர். இது இந்த ஓசோன் இந்த troposphere is called as bad ozone. Those which is in the stratosphere, I think stratosphere troposphere னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன், அட்மாஸ்பியர் ஓட லேயர்ஸ். So troposphereல இருக்க ஓசோன் வந்து good ozone because it prevents the ultraviolet rays from entering the earth. So UV rays தடுத்து நிறுத்துது. பட் யூவி ரேஸ்ல எல்லா ரேஸையும் தடுத்து நிறுத்தாது. யூவி ரேஸ்ல இம்பார்ட்டன்டா ABC ரேஸ் இருக்கு. UVA, UVB, UV ரேஸ்ன்னு இருக்கு. இதுல நம்மளுக்கு வந்து ஓசோன் இருந்தா மட்டும்தான், அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன், இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன் இருந்தா மட்டும்தான் UVAயும் Bயும் பிரிவென்ட் பண்ண முடியும். இந்த UVA-B தான் ரொம்ப டேஞ்சரஸ். C வந்து நார்மலா வந்து வெளியே போயிடும். A-Bயும் பிரிவென்ட் பண்றதுக்கு ஓசோன் ரொம்ப முக்கியம். இந்த ஓசோன் என்ன பண்ணும்னா இந்த UVA வந்து பிரிவென்ட் பண்ணும். இது எப்படி பிரிவென்ட் பண்ணும்னா இந்த ஓசோன் வந்து என்ன பண்ணும்னா UV படும்போது O2 + O மாறிடும். அப்படி மாறும் போது இந்த யூவி வந்து இந்த யூவி ரேஸை பிரிவென்ட் பண்ணிடும். பட் இப்போ வந்து நம்ம ஏசி மூலமா நிறைய ப்ராடக்ட்ஸ் மூலமா நம்ம CFCன்னு ஒரு கேஸை வந்து எமிட் பண்றோம், அதாவது குளோரோ கார்பன். இந்த ஃப்ளூரினேட்டட் கேஸஸ் என்ன பண்ணோம்னா இட் வில் ரிலீஸ் Cl.
சோ இந்த Cl என்ன பண்ணும்னா இந்த O3 plus O2 gives O. இந்த O ஓட Cl வந்து ஜாயின் பண்ணிடும். சோ இந்த Cl வந்து இதோட ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இந்த ClO வந்து இது எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா இந்த ப்ராசஸ், அதாவது O3 to O2 plus O3 that is O2 plus O வந்து it is a reversible. ஏன்னா இது வந்து இப்படியே இருந்துருச்சுன்னா ஓசோன் இருக்காது, ஓசோன் அப்படியே குறைஞ்சிரும். இது ரிவர்சிபிள் ப்ராசஸ். யூவி ரேஸ் இருக்கும் போது இது இப்படி கன்வெர்ட் ஆகும், யூவி ரேஸ் போனோடனே இது வந்து திருப்பி கன்வெர்ட் ஆயிடும். பட் இப்ப என்ன பண்றது, சிஎல்ன்ற சிஎல் எலிமெண்ட் வந்து இந்த ஓ வந்து அட்ராக்ட் பண்ணிடுது. அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து திருப்பி ஓசோனா மாறாது. சோ ஓசோன் வந்து டிப்ளீட் ஆயிட்டு இருக்கும். சோ ஓசோன் வந்து காணாம போயிடுது. ஏன்னா இந்த ஓசோன்ல இருக்க ஓ வந்து இந்த சிஎல் எடுத்துக்கிச்சு, இந்த சிஎஃப்சில இருக்க சிஎல் எடுத்துக்கிச்சு. சோ சிஎல்ஓன்னு மாறிடும். இந்த சிஎல்ஓ வந்து பாத்தீங்கன்னா ஓசோனை வந்து டிப்ளீட் பண்ணிடுது. சோ இந்த டிப்ளீஷன் வந்து அப்பதான் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஓசோன் ஹோல் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓசோன்ல ஓட்ட அப்படின்றது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன். சோ திஸ் இஸ் த கேஸ். சோ இங்க வந்து அததான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ ஐ எம் நாட் கோயிங் டீப் இன்டு இட். இங்க பாத்துக்கோங்க, அந்த UVA, UVB, UVC நான் சொன்னது. சோ வந்து பாத்தீங்கன்னா அப்சார்ப்டு பை ஓசோன் லேயர், நாட் அப்சார்ப்ட், மோஸ்ட்லி அப்சார்ப்ட். சோ UVB வந்துதான் நம்ம ஓசோன் வந்து அப்சர்வ் பண்ணுது. UVC நியர் கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன். சோ UVC வந்து டோட்டலா அப்சர்வ் பண்ணிட்டு வெளியே போயிடுது. சோ UVB வந்து மோஸ்ட்லி அப்சர்வ் பண்ணுது, UVA வந்து நாட் அப்சர்வ். சோ வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை தான். சோ UVA, UVB அதை அப்சர்வ் பண்ணலைன்னா, அதாவது ஓசோன் இல்லைன்னா இந்த UVA, UVB நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் கிரியேட் பண்ணுதுன்னு நீங்க பாருங்க. சோ கேன்சர் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ரிசல்ட் ஆகுது. Montreal Protocol is the international convention, friends, to work against this ozone depletion. So ozone depletion எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ஓசோனை டிப்ளீட் பண்ணுது அதெல்லாம் நம்ம வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து 1987ல மான்ட்ரியல் அப்படின்ற சிட்டியில, அதாவது கனடால அந்த சிட்டியில மான்ட்ரியல் புரோட்டோகால்னு ஒரு புரோட்டோகால கொண்டு வந்தாங்க. இது மூலமா என்னென்ன சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணணும், ஏன்னா ஓசோன் டிப்ளீஷன் ஆயிட்டு இருக்கு, அதனால நம்ம சில சப்ஸ்டன்சஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரோட்டோகால்ல பேசிக்கிட்டாங்க. இது வந்து இதை வந்து இன்னொரு டீடைலா இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். பிகாஸ் இப்ப ரீசெண்டா வந்து என்னென்ன கேசஸ் இதுல இன்க்ளூட், அதாவது என்னென்ன சப்ஸ்டன்ஸ் வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, எந்த சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, டெலீட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் வந்து எப்படி இது வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆச்சா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து degradation and improper resource utilization and maintenance, soil erosion, desertification, water logging, soil salinity, இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதுல நான் வந்து இம்பார்ட்டன்டா சில விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இங்க வந்து என்ன அப்படின்ற மட்டும் தான் சொல்லியிருக்காங்க NCERT-ல. சோ டெசர்டிபிகேஷன் என்ன, எப்படி, எதனால நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப செமி ஏரிட் ரீஜன், அதாவது கொஞ்சம் ட்ரையான ரீஜன், ரொம்ப ட்ரை இல்ல, எக்ஸ்ட்ரீம் ட்ரை இல்ல, டெசர்ட் மாதிரி, பட் ஓரளவுக்கு ட்ரை, தட் இஸ் கால்ட் செமி ஏரிட். ஏரிட்னா டெசர்ட், செமி ஏரிட்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 சென்டிமீட்டர்ல இருந்து 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வர மாதிரி ரீஜன். இந்த செமி ஏரிட் ரீஜன்ல ஓவர் கிரேசிங்னால, டீஃபாரஸ்டேஷனால, சாயில் எரோஷனால, அதிகமா பில்டிங் கட்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பண்றதுனால, மைனிங்னால, இந்த மாதிரி பிரச்சனைனால இந்த செமி ஏரிட் ரீஜன் என்ன ஆகுதுன்னா டீக்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த டீக்ரடேஷன் என்ன ரிசல்ட் ஆகும்னா, இந்த செமி ஏரிட் ரீஜனா டெசர்ட் மாதிரி ஆயிடும். சோ இதுக்கு பேரு தான் டெசர்டிபிகேஷன். இந்த டெசர்டிபிகேஷனை போக்குறதுக்காக, இந்த டெசர்டிபிகேஷன்ல நம்ம நிறைய ரீஜன் வந்து பாதிக்குது. நிறைய ரீஜன் டெசர்ட் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன ஈகோ சிஸ்டமே மாறிடும் அப்படின்னு நான் பேசினேன். ஏபிசிக்கு பதிலா XYZ மாறிடும். ஏன்னா இது வெட்டா இருக்கும், இதை ட்ரையா நான் மாத்திடுறோம். சோ ட்ரைனா டெசர்ட் மாதிரி மாத்திடுறோம். சோ இதுதான் டெசர்டிபிகேஷன். இதுக்கு வந்து யுனைடெட் நேஷன் வந்து கன்வென்ஷன் ஆன் காம்பாட்டிங் டெசர்டிபிகேஷன், UNCCD-ன்னு ஒரு கன்வென்ஷன் இருக்கு. இதை இன்னொரு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா சாயில் செலினிட்டி. சாயில் செலினிட்டி வந்து எதனாலனா, இது ஓஷன் வாட்டர் வந்து உள்ள போகுது, இல்ல இது செலினிட்டி, அதாவது கீழே இருக்க சால்ட் வந்து மேலே ஏறுது. ஓகே, சோ சால்ட் வாட்டர்ல இன்க்ளூட் ஆகுது, இல்லைன்னா சால்ட் வந்து மேல வருது. இதனால செலினிட்டி, சாயிலோட செலினிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சால்ட் வாட்டர் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, சால்ட் எதுக்கு மேல போகுதுன்னா கிரவுண்ட் வாட்டரை நம்ம டிப்ளீட் பண்றதுனால.
சோ இந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் இருந்திருக்கணும். இந்த கிரவுண்ட் வாட்டரை நீங்க எடுத்துட்டீங்கன்னா சால்ட் வாட்டர் உள்ள வரதான் செய்யும். இல்ல நான் வந்து ரெயின் வாட்டரை ஹார்வெஸ்ட் பண்ணாம இருந்தேன் அப்படின்னாலும் இங்க வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து டிப்ளீட் ஆயிட்டு இருக்கும். சோ ஏன்னா ரெஜுவனேட்டே ஆகாதுல. கிரவுண்ட் வாட்டர் நீங்க எடுக்கிறீங்க, ரெயின் மூலமா அது ரெஜுவனேட் ஆகணும், ஆனா ரெஜுவனேட் ஆகல. சோ சால்ட் வாட்டர் உள்ள வர ஆரம்பிச்சிடும், சீ வாட்டர் உள்ள வர ஆரம்பிச்சிடும். இதனால சாயில் சாலினிட்டி வரும். இல்ல மேம் இன்னொரு விஷயம் அப்படின்னா அது வாட்டர் லாகிங். வாட்டர் லாகிங்னாலையும் சாலினிட்டி வரும். அதாவது ஓவரா அக்ரிகல்ச்சர் ஃபிளட் இரிகேஷன் பண்றதுனால, ஓவரா இரிகேஷன் பண்றதுனா என்ன ஆகும்னா தண்ணி வந்து தேங்கி இருக்கும். இது எஸ்பெஷலி வந்து நிறைய கேனல் இரிகேஷன்ல எல்லாம் நடக்கும். சோ இந்த மாதிரி வாட்டர் லாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கீழே இருக்க சால்ட் கண்டென்ட், அதாவது டீப் சாயில்ல இருக்க சால்ட் கண்டென்ட் வந்து டிசால்வ் ஆகி மேல வர ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த ப்ராசஸ்க்கு பேரு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த ப்ராசஸ் பேரு வந்து பாத்தீங்கன்னா லீச்சிங். இப்படி போகும்னா அப்படியே இது வந்து ஆப்போசிட் கண்டிஷன்ல போகுது. சோ இந்த மாதிரி வாட்டர் லாகிங்னால நம்மளோட செலினிட்டி, அதாவது கீழே இருக்க சால்ட் மேல வந்துடும். சோ இதனால இந்த செலினிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இததான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை டிகிரேட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து நிறைய விஷயம் இங்க சொல்லியிருக்காங்க. சாயில் எரோஷன் நீங்க ஜியோகிரபில படிச்சிருப்பீங்க. சோ டீஃபாரஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நம்மளோட ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோ அப்படின்றது நீங்க ஒரு தனி கிளாஸ்ல பார்க்கலாம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 24% நவ். ஆனா அது ஃபாரஸ்ட் கவர் மட்டும் இல்ல, ஃபாரஸ்ட் பிளஸ் ட்ரீ கவர். சோ அது தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட டார்கெட் என்னன்னா 33%. கன்வர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட். இப்போ நிறைய வெட்லேண்ட் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் லேண்டா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. எஸ்பெஷலி கேரளா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேம்பநாடு லேக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த லேக் எல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்டா மாத்தி அது வந்து பிளட் இரிகேஷன் மூலமா பண்றதுனால நிறைய ப்ராப்ளம். அங்க வந்து சீ வாட்டர் இன்ட்ரூஷன் ஆகுது, அந்த சாயிலே செலைன் சாயிலா மாறிடுது. சோ இங்க பிஷ்னாய் கம்யூனிட்டி சிப்கோ மூவ்மெண்ட்ல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஜஸ்ட் இந்த புக்ல கொடுத்திருக்காங்க, சோ பாத்துக்கோங்க. ஆசிட் ரெயின் என்ன மாதிரி பிரச்சனை உண்டாக்குதுன்னு நம்ம பேசினோம். வாட் இஸ் திஸ்? நைட்ரஜன் டை ஆக்சைடும் சல்பர் டை ஆக்சைடும் இண்டஸ்ட்ரினால, இல்லைன்னா வந்து எக்ஸசிவ் ஃபர்டிலைசர் இன் அக்ரிகல்ச்சர்னால இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடும் சல்பர் டை ஆக்சைடும் எமிட் ஆகுது. இது எமிட் ஆகும்போது இது வந்து வாட்டர் டிராப்லெட்ஸ், கிளவுட்ல இருக்க வாட்டர் டிராப்லெட்ஸோட ரியாக்ட் பண்ணி இட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஆசிட், which is nitric acid and sulfuric acid. Which when this acid rain comes in, there will be degradation of the wildlife, or there will be இப்போ நம்ம தாஜ்மஹால் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தாஜ்மஹாலோட ஒயிட் மார்பிள் வந்து எரோட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது எதனாலனா ஆசிட் ரெயின்னாலதான். ஆசிட் ரெயின் எதனால நடக்குது? NO2 and SO2னால. அது வந்து வாட்டர் மாலிகுல், அதாவது ரெயின்ல இருக்க வாட்டர் மாலிகுலோட இல்ல கிளவுட்ல இருக்க வாட்டர் மாலிகுலோட ரியாக்ட் பண்ணும்போது இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆசிட். தட் கில்ஸ் த வாட்டர் bodies, it kills the plants, it kills the soil, everything. ஓஷன் அசிடிபிகேஷன் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். சோ ஓஷன் அசிடிபிகேஷன் என்னன்னா அதிகமா கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகும்போது அது வாட்டர்ல நம்ம ஓஷன்ல டிசால்வ் ஆகும்போது இட் இஸ் கிரியேட்டிங் பைகார்பனேட் அயான்ஸ். இந்த பைகார்பனேட் அயான்ஸ் இருக்கிறதுனால இதாவது சி ஷெல்ல இருக்க ஷெல்ல வந்து எரோட் ஆயிட்டே போறோம். அதாவது இது வந்து கால்சியம் கார்பனேட். இப்ப வந்து நம்ம சீல வந்து pH லெவல் டவுன் ஆயிட்டு இருக்கு. இப்ப pH லெவல், அதாவது அசிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. Because carbon dioxide when reacted with water, it is converted into carbonic acid. So இந்த கார்பனிக் ஆசிட் வந்து நம்ம pH லெவல ரெடியூஸ் பண்ணுது. சோ அதனால ஆயிஸ்டர்லயோ இல்ல வந்து கோரல் ரீஃப்லயோ இருக்க ஷெல்லோட கால்சியம் கார்பனேட் வந்து ஃபார்ம் ஆகாது. ஏன்னா இங்க வந்து H2CO3 வந்து இங்க வந்து இருக்கிறதுனால இங்க வந்து கால்சியம் கார்பனேட் வந்து ஃபார்ம் ஆகாது. சோ இதுல கெமிக்கல் ரியாக்ஷன் நான் சொல்ல விரும்பல. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இது இருக்கிறதுனால இது வந்து குறைஞ்சு போயிடும். கால்சியம் கார்பனேட் ஃபார்மேஷன் வந்து கம்மியாயிடும். பிகாஸ் ஹைல pH லெவல்ல திஸ் கால்சியம் கார்பனேட் ஃபார்மேஷன் வில் கெட் ரெடியூஸ்ட். சோ அதனால ஆயிஸ்டர்லயோ இல்ல கோரல் ரீஃப்லயோ ஆயிஸ்டரோ கோரல் பாலிப்ஸோ செத்து போயிடும். அதனால அதை டிபெண்ட் ஆகிற ஃபிஷ்ஷஸ் செத்து போயிடும். டோட்டல் ecosystem டேமேஜ் ஆயிடும். Thank you friends, hope you understand all these concepts. Let me know if you have any doubts in the comment box. Thank you so much. And we will meet for the test. So revise all of it. I give you 1 week time. So in the particular thing revise pannalam, then we will meet for new videos on science and technology. Thank you.